ஹாய் டியர். டுடே நம்ம டேவ் பாக்தர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு நான் ஹஸ்பண்ட் மெட்டீரியலில் இந்த டைட்டிலில் டேவ் பாக் ஒன் ஷாட் போடணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான ஒரு கதை எனக்கு தீம் கிடைக்காம இருந்துச்சு. பட் இன்னைக்கு கிடச்சிச்சு. சரி, ஓகே. ஸோ நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். நீங்கள் கண்ணை முடிக்கோங்க. கண்ணை முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட அம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கிளம்பி வீட்டுக்கு வா பையன், சொன்ன கேட்க மாட்டியா, உன்னை படிக்க வச்சதே தப்பாக போச்சுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, நீங்களும் மா என்னை படிக்க வச்சது எனக்கு 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை நீங்கள் என்னோடய விருப்பத்துக்கு எதிராக ஏதாவது செய்யும்போது இல்லை எனக்கு அது வேணான்னு நான் சொல்கிறப்பெல்லாம் இதை வச்சு திட்டுறதுக்காகவா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் ரொம்ப வாய் பேசி பழகிட்ட, முதல்ல வீடு வந்து சேரு, நாளைக்கு காலையில் நேரமாக 6 மணிக்கு நான் பஸ் ஸ்டாப்பில் இருப்பேன், நீ பஸ்ஸை விட்டு இறங்குற சரியா, உனக்கு பஸ்ஸு நைட்டு 8 மணிக்கு தானே, சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் டென்ஷனில் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு தூக்கி எறியலான்னு பார்க்குறீங்க. ஆனாலும் ஃபோனை தூக்கி எறிஞ்சால் நமக்கு தானே நஷ்டம்னு சொல்லிட்டு பெட்டு மேலே தூக்கி போட்டு அப்படியே உட்காந்துருக்க. உங்கள் ரூம்மேட் பார்த்தீங்கன்னா சாரா தான். என்னடி ஆச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க, அம்மா ஊருக்கு கூப்பிட்டா போயிட்டு வா, அதுக்கே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறா. ஏய், அவங்க சும்மா கூப்பிடல, வேலைக்கு போனது போது வீட்டுக்கு வந்து சேருங்கிறாங்க, உனக்கு புரியுதா இல்லையா, நான் எப்படி அங்கே போக முடியும் அப்படிங்கிறீங்க. ஏய், வேலைக்கு போவானான்னு சொன்னால் ஏன் என்னன்னு ரீசன் கேளு, அதுக்கே கோவப்பட்டுருக்குற, போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடு அப்படிங்கிறா. உனக்கு தெரியாது சாரா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ கல்யாணம் பண்ண பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அங்கே போனால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கடி, எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நிறையா ஒர்க்கெல்லாம் போயிட்டு பணம்லாம் சம்பாதிச்சு நான் ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழணும்னு ஆசை அப்படிங்கிறீங்க. சரி, அதனாலுமே உன்னோட பேரண்ட்டுக்கு புரிகிற மாதிரி நீ சொல்லணும்ல, இல்லை எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, என்னால் என்னை பார்த்துக்க முடியும், ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நேராக போயிட்டு அவங்க மீட் பண்ணி தெளிவாக சொல்லி புரிய வச்சுட்டு வா, கம்பெனிக்கு வேணா நான் 1 வீக் நீ லீவ்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க புரிஞ்சுப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. புரியிற விதத்தில் சொல்லுடி, புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக. உன்னோட அம்மா எந்த ஒரு ஆசை பாசம் இல்லாமல் உன்னை இவ்வளோ படிக்க வச்சுருக்காங்க, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வேலைக்கு தனியாக அனுப்பியிருக்காங்க. கூடவே வளர்த்த பிள்ளைய யாராவது கிராமத்துலேருந்து இவ்வளோ தூரம் தனியாக அனுப்புவாங்களா, பட் அவங்க அனுப்பியிருக்காங்கன்னா நீ ஆசையாக கேட்டதுனால தானே. இந்த டைமும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லு, சண்டை போடாமல், அவங்க புரிஞ்சுக்குவாங்க, புரியுதா அப்படிங்கிறா. சரி, ஓகே, போயிட்டு சொல்லிட்டு தான் வரேன், 1 வீக்கு லீவு தருவாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிறீங்க. தாராளமாக தருவாங்க, நான் சொல்லிடுறேன், நீ பத்திரமா போயிட்டு வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, நீங்களும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் ஆகிற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு கிளம்ப. அவளே வந்துட்டு சரி நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை பஸ் ஸ்டாண்டில் வந்து விடுறா. நீங்களும் போய்ட்டு பஸ் ஏறிக்க. அவளும் நீங்கள் பஸ் ஏறினதுக்கப்புறம் சரி ஓகே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கையில் கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வா என்ன, டவர் கிடைக்கிறப்பெல்லாம் ஃபோன் பண்ணுடி அப்படிங்கிறா. பண்ணுறேன்டி, டவர்லாம் கிடைக்கும், எல்லா பக்கம் டவர் இப்போல்லாம் கிடைக்குது, நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன், நீ எந்நேரம் பிஸியோ அந்த டைம், அதாவது பிஸி இல்லாத டைமில் மெசேஜ் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவளும் சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இப்போ கரெக்டாக பஸ் எடுத்துடுறாங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஃபுல்லாக ட்ராவல். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்திருப்பீங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போகணும். நீங்கள் வந்துட்டு ஒரு குட்டி வில்லேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் இருப்பீங்க, உங்களோட வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போகணும். நீங்கள் அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு பஸ் விட்டு இறங்க, சொன்ன மாதிரி உங்களோட அம்மா அங்கே ஒரு எக்ஸல் இருக்குது, அதை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இறங்கி ஒரு மாதிரி கோவம் தான், இருந்தாலும் ரொம்ப கோவம் காட்டக்கூடாதுல்ல, அப்படியே அமைதியாக போயிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போவோம்ல, ஸோ அந்த மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போய் நிற்க, கூடு இவ்வளோதான் எடுத்து வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வாரத்துக்கு இது போதும் அப்படிம்பீங்களா. ஒரு வாரத்துக்கா, சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து அப்படியே வண்டிக்கு முன்னாடி வச்சுட்டு உங்களே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் நிறைய செப்பல்லாம் கிடக்குது. காலைல 6 மணிக்கு யார் இங்கே வந்தா, என்னது யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்கு இவ்வளோ செப்பல் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க, தாத்தா பாட்டியெல்லாம் வந்திருக்காங்க, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. எல்லோரும் வந்திருந்தாங்க, நீயும் வந்தீங்கன்னா கையோடு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி தான் கூப்பிட்டேன், சும்மா ஓவராக பில்டப் பண்ணிகிட்டு இருந்த வரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. அடைச்சி இதுக்கு தான் கூப்பிட்டாங்களா, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ நீங்களும் வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது அம்மா கூப்பிட்டு மூஞ்சி தூக்கிட்டே எல்லாத்துக்கு முன்னாடி காட்டிட்டு இருக்காத, கொஞ்சம் சிரித்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்களா.
ஆ அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் கேட்குறீங்க. ஸோ எல்லோரும் வயன் வாடா வாடா, எங்கே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, பஸ் லேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு தான் வந்துச்சு, நீங்கள் தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டி தாத்தா வந்துட்டு, அது இருக்கட்டும், இங்கே வா, இங்கே வந்து உட்காரு, அப்புறம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படி இப்படின்னா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் பதில் சொல்லி முடிச்சுட்டு சலுப்பாக இருக்கிறான் தூங்கணும்னு சொல்லிட்டு போய் படுப்பீங்க. ஒரு மணி நேரம் விட்டுட்டாங்க கம்முன்னு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட அம்மா தான் எழுப்புறாங்க. என்னம்மா கொஞ்சம் தூங்கத்துக்கு விடுமா, ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ராவல் பண்ணிட்டு வந்தால அப்படின்னு கேட்க, எஞ்சி ரெடி ஆகுடி அப்படிம்பாங்க. ரெடி ஆகுதா எந்தக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எந்திரிச்சு ரெடி ஆகுனா ரெடி ஆகு, எல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், கோயிலுக்கு போகிறனா நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லி கத்துவீங்க. அப்போது உள்ளேருந்து உங்களோட அப்பா, அம்மா ஒன்று சொன்னால் கேட்க முடியாதா அப்படின்னு சத்தம் போடுவார். அவ்வளோதான், கப்பு சுப்புன்னு எஞ்சி போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அம்மா வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்பாங்க. ஆனால் அப்பா ஒரு சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேலே அவர் மாற மாட்டார். அந்த மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் குளிச்சுட்டு நார்மலாக ஒரு சுடிதார் வந்துட்டு போட்டுட்டு வரீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் வந்துட்டு, இந்தா இதை கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா கசன்னு இருக்குமா, சாரி கட்டிட்டு எப்படிமா நான் நாள் ஃபுல்லாக கோயிலில் சுற்றிட்டு இருக்க முடியும், ஒரு மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு கட்டினா ஒன்றும் ஆக மாட்டேன், எனக்குமா அதாவது டெய்லியுமா கட்ட சொல்கிறோம், என்னைக்காச்சும் தானே, இந்த கட்டிடுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாரியெல்லாம் கட்டி விட்டு நாங்கள்லாம் போட்டு விடுறாங்க. இப்போ என்னத்துக்கு என்ன பொண்ணு பொருளை மாதிரி அலங்காரம் பண்ணிகிட்ருக்க, கோயிலுக்கு தானே போகிறோம், எனக்கு கசன்னு இருக்குது, ஜுவல்லெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட போக, சரி விடு அதை அங்கே போய் போட்டுப்பியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வாங்கி பேக்கில் வச்சுக்கிறாங்க. பேக்கில் நிறையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. என்ன அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் கோவில் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிடுறாங்க. சரி என்ன பரிகாரமோன்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போனால் உங்களை பார்த்துட்டா அந்த நகையெல்லாம் திரும்ப கோயிலில் போட்டு விடுறாங்க, ஜடைக்கெல்லாம் பூ கொண்டு வந்து வச்சு விடுறாங்க. திடீர்னு யாரோ வந்து உங்களுக்கு எதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபோட்டோலாம் வைக்கிறாங்க, பூவெல்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் கம்மன் சேரில் உட்காந்துட்டோம்மா, யார் மற்றலாம் என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட அம்மா, நாங்கள் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான் வைன் பண்ணுவோம், அது மட்டும் புரிஞ்சு நடந்துக்க, வேறு எந்த கேள்வி கேட்காத, எங்கள் மொத்தமான மரியாதையும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் டே உட்காந்துருப்பாரு மணமேடையில். உங்களுக்குன்னா பக்குன்னு ஆகுது, உங்களை தான் மணப்பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க, அவர் அங்கே அப்படி உட்காந்துருக்க, என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிறீங்க. பையன் நான் தான் சொன்னேன்ல, புரிஞ்சு நடந்துக்க, அம்மா அப்பா உன் நல்லதுக்கு மட்டும்தான் செய்வோம், புரியுதில்ல, இதை சொன்னால் நீ வரமாட்ட, எங்களுக்கு வேறு வழி தெரியலை, அதான் அப்படி கூப்பிட வேண்டியதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் ஒரு பக்கத்தில் உட்கார வச்சிடறாரு. ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு. எப்படா திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இத்தனை பேர் இவங்க எங்கேருந்து கூப்பிட்டாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் எனக்கே கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படின்லாம் தோணுது. ஸோ நீங்கள் உங்களோட அப்பா பார்த்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன்ப்பா சொல்லலைன்னு கேட்குறீங்க. எல்லாமே உன்னை கேட்டு தான் நாங்கள் பண்ணணுமா, உன்னை கேட்டு தான் உன்னை படிக்க வச்சோம்மா, உன்னை கேட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்மா, எல்லாத்தையும் உன்னை கேட்டே பண்ணிகிட்ருக்க முடியாது, ஒழுங்காக போயிட்டு அமைதியாக உட்காரு, நல்லபடியாக வாழை பழகிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டி போய் உட்கார வச்சிடுறாங்க ஒரு பக்கத்தில். நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க, கண்ணெல்லாம் கலங்குது. அம்மா வந்துட்டு, ப்ளீஸ் டி அழுகாத, புரிஞ்சுக்கோ, அப்பா முடிவை மாற்றவே மாட்டேன்ட்டார் கடைசி வரைக்கும், அதான் அம்மாவும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. உங்களோட அம்மாவோட சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுது. ஸோ எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. அப்போட்டையும் வந்துட்டு ஹலோ அப்படின்னு பேசுவார். நீங்கள் எதுவுமே பேசலாம், அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டார். சரி ஓகே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கல்ல, அதனால மேபி நேரில் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயர்லாம் வந்துட்டு மந்திரம்லாம் சொல்லி கல்யாணம்லாம் நடக்குது. கோவிலில் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் கல்யாணம் கொஞ்சம் கிராண்டாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போலாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட அம்மா வந்துட்டு, உனக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் நீ கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு அது எல்லாம் மட்டும் காரில் வச்சுருக்கோம், நீ அங்கே போயிட்டு போட்டுக்கிறதுக்கு துணி மாற்றிக்கிறதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்க, அப்புறம் உன்னோட அந்த ஹாஸ்டலில் இருக்கிற ட்ரெஸ், அதாவது நீ ரூமில் இருக்கிறல ஃப்ரெண்டு கூட, அதெல்லாம் அவளுக்கு கால் பண்ணி வர சொல்லி வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. அவள் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து தருவாளா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை பையனும் அந்த ஊர் தான், அங்கே தான் வேலைக்கு போகிறானாமா, அதனால நீ அவகிட்ட அங்கே போனதுக்கப்புறமா போயிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ சும்மா படத்தில் பார்க்குறது கூட இது கொஞ்சம் தான் இருக்கும், பட் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது என்னடானா இப்படி இருக்குது, என்னடா கண்ண முடி முடிக்கிறதுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
இப்போது ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, டேவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு காரில் போகிறாங்க. ஸோ டேவும் உங்களையும் வந்துட்டு ஒரு காரில் அனுப்புகிறாங்க. நேரா பார்த்தீங்கன்னா டேவோட வீட்டுக்கு தான் போகுது கார். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்ல. ஸோ நீங்கள் இருந்த ஊர் தானே. ஸோ அதனால ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேவோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குட்டி குட்டி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெட்டிங் நைட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் கல்யாணமே கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள நடந்துருச்சு. இது வேறையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட அத்தை உங்களை ரெடியெல்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. நீங்கள் அமைதியாக போய் உட்காந்துருக்க. டே வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அகைன் பேசுகிறார். ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லியிருப்பாரு. நீங்கள் எதுவும் பேசலை. ஸோ அதை அப்புறம் தான் அதுக்கப்புறம் அவரும் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலை. ஏன்னா அந்த ரிச்சுவல்ஸ் இந்த ரிச்சுவல்ஸ் சொல்லிட்டு அவரும் பிஸியாகவே இருந்திருப்பார். இப்போ தான் உங்ககிட்ட பேச டைம் கிடைக்குது. ஸோ ஹாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் அமைதியாக பார்ப்பீங்க. என்ன எதுவும் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அவரை பார்க்குறீங்க. அப்போது டேவும் என்னாச்சு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்க. அவர் வேறு ஏதோ கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அவங்கக்கிட்ட நான் என்ன பேசணும் அப்படின்னு கேட்பீங்க. கொஞ்சம் கோவமாக தான் கேட்குறீங்க. அவரும் என்னடா அது கோவமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எதுவும் பேசலையேன்னு கேட்டேன் அப்படிம்பாரா. ஸோ உடனே நீங்கள் அவர்கிட்ட, இங்கே பாருங்கள், எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. இன்றைக்கி அந்த மண்டபத்தில் நீங்கள் உட்காந்துருந்தீங்க பார்த்தீங்களா, அப்போவே தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு நீ கல்யாணம் நடக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த கல்யாணமும் விருப்பம் இல்லை. இந்த கல்யாணம் என்னோடய விருப்பத்தை கேட்டு நடக்கலை. அண்ட் எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பார்த்த உடனே ஒருத்தங்களை எப்படி பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எடுத்ததும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கல. நீங்களும் கேட்கல. கல்யாணம் வரைக்கும் வந்துச்சுல்ல, என்கிட்ட கேட்டிங்களா? உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு தான் தெரியல கல்யாணம்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அங்கே வந்து உட்காந்துருப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பாட்டு படப்பண்ணு பேசிகிட்டு இருக்கா. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாரு. நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி பார்க்க, புரியலை அப்படிங்கிறாரு. எனக்கு உங்கள் பேர் கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்களா. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், எனக்கு உங்களோட பேர் கூட தெரியாது. நீங்கள் யாருன்னு தெரியாது, என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நான் இங்கே இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. இது நீ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறீங்க? இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய கல்யாணமே முடிஞ்சிருச்சு. நான் யார்கிட்ட போய் சொல்லட்டும், என்னன்னு சொல்லட்டும்? உங்களுக்கு தெரியும்ல கல்யாணம் நடக்க போகுதுன்னு. என்னோடய நம்பராவது வாங்கி என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. எதுவுமே தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. தெரியும் ஏன், ஆனால் உன் நம்பர் அவங்க தரலை. பொண்ணு இப்போ எதுவும் பேச வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்கள் உங்களுக்காகவும் ஒரே கதை கத்திடுறீங்க. ஓ, அவங்க சொன்னால் உடனே நம்பிடுவீங்களா? நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? என் வாழ்க்கை தான் நாசமாக போச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. வெளியே டேவோட பேரண்ட்ஸுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களும் வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து கதவு தட்டுறாங்க. டே கதவு தரப்பா அப்படின்னு சொல்ல, டேவும் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், போங்க படுத்துங்க அப்படின்பாரா. அப்போ நீங்கள் ஏன் கதவு திறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்து விட்டாருங்க. ஸோ அவங்களும் என்னம்மா சத்தம் போட்டுட்ருக்குற, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, எனக்கு உங்களே யாருன்னு தெரியாது, உங்கள் பிள்ளை பேர் கூட தெரியாது. திடீர்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் எனக்கு இந்த கல்யாணமே நடந்துச்சு. அதனால் என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் திங்ஸ் கூட எடுக்கல. அங்கேருந்து விடுன்னு கிளம்பி போயிடுறீங்க. ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்தோட அந்த ஊர் தானே. அதனால் நீங்கள் போயிட்டு சாராக்கு கால் பண்ணுறீங்க. அவளும் கால் அட்டன் பண்ணிட்டு, என்னடி ஃபோன் அடுத்த நாள்லே கால் பண்ணுற, சரி ஓகே லீவ் வந்து உனக்கு 1 வீக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு லீவெல்லாம் வேணாண்டி, நான் இப்போயே வரேன், என்னை இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புகிறீங்க. அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. எந்த கேள்வியும் கேட்காத சாரா, மறுபடியும் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. இங்கே டேவோட வீட்டில் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. என்ன எதுனே தெரியல. என்னடா சண்டை உனக்கு அந்த பொண்ணுக்கும் அப்படின்னு கேட்க, மா அது எதுவும் இல்லைம்மா விடுமா அப்படிங்கவும் டேவோட அப்பா, டே போடா அந்த பொண்ணு போய் கூப்பிட்டு வாடா அப்படிங்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியும்ல, ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசுனீங்கன்னு. ஸோ அவரும் வேண்டாப்பா, அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டோட ரூம்க்கே போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனா, அவள் பத்திரமா போயிடுவா, எதுவும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உனக்கு பொண்டாட்டிடா, என்னடா நினச்சிட்டு இருக்கா, அவள் கூட்டுவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா சொல்ல, அம்மா அவளுக்கு கல்யாணமே தெரியாதாம்மா, அவள் வீட்டில் எதுவுமே சொல்லாமல் அவளை ஏமாற்றி கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் போய்ட்டு அவகிட்ட என்ன சொல்ல முடியும்? எனக்கு கேள்வி கேட்குறா. உனக்கு தெரியும்ல, நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல, ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கலாம்லன்னு கேட்குறா. நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க?
என் பொண்ணுக்கு இப்போதைக்கு பேசலாம் முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறா, ரொம்ப வெக்கப்படுறான்னு தானே சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் இதெல்லாம் ஒரு காரணமாடா, கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்ல, விடுங்கம்மா எதுவும் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் கூட அவள் இங்கே தான் போயிருக்கா அங்கே தான் போயிருக்கான்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அவள் தனியாக அங்கே இருக்கிறது சொல்ல வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? கல்யாணம் நான் அடுத்த நாள் கூட இல்லை, அன்றைக்கே இந்த பொண்ணு பாட்டுக்கு தனியாக உன்னை விட்டுட்டு போயிடுச்சு. நான் ஏன் அவங்க அம்மாட்ட சொல்லக்கூடாது? கேள்வி கேட்பேன்டா. ஏன் உன் பொண்ணை இப்படி அதாவது ஏமாற்றி எங்கள் பையனை ஏமாற்றி ஏன் கல்யாணம் பண்ணி வச்ச, எதுக்கு உன் பொண்ணை என் பையன் தலையில் கட்டுன்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் கோவப்பட, டே தான் வந்துட்டு மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே அவங்க செத்துருவா அதுன்னு சொல்லி தான் மிரட்டி தான் இந்த பிள்ளை கல்யாணமே பண்ண வச்சுருக்காங்க. திரும்ப நம்ம இதெல்லாம் சொன்னோன்னா அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சுன்னா இவ ஏதாவது பண்ணிப்பா, மொத்த குடும்பமும் காலியாயிடும். நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், போகிற போக்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், விடுங்க கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்குன்னு இப்படியாடா, நாளைக்கு யாராவது ஏதோ கேள்வி கேட்டேன்னா என்னடா சொல்லுவேன் அப்படின்னு கேட்க, யார் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க? இது என்ன கிராமமா? இந்த வீட்டில் நடக்கிறது அங்கே பேசிக்கிறதும் அந்த வீட்டில் நடக்கிறது இங்கே பேசிக்கிறதுக்கும் நம்ம அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது கூட யாருக்கும் தெரியாது. அதனால விட்டுருங்க, எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ நீங்கள் நான் அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நின்றுருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாரா வரா, லொக்கேஷன் பார்த்துட்டு இங்கே ரெடி பண்ணி, ஏய் வயன் என்னடி ட்ரெஸ் இது, சாரி, ஏய் என்னடி கழுத்தில் அப்படிங்கிறா. இப்போ தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்கா. ஏய் இது முதல்ல இறங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு என்னடி கல்யாண கோலத்தில் வந்து நிற்கிறா அப்படின்னு கேட்குறா. ப்ளீஸ் டி வண்டி ஏறுறீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி பேசுவீங்களா, சரி சரி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ ரூமுக்கு கூட்டி போனதுக்கப்புறமா அவளுக்கு நான் தலையை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. என்னடி நேற்று நைட்டு தாண்டி கிளம்புனேன், என்னடி இன்றைக்கி நைட்டு கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கா, எங்கடி மாப்பிள்ளைய யாரும் நீ போய் கிளம்புச்சு, என்னடியோ எனக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் சாரா என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் சரி 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 அழுகாத இரு, ஒரு கொஞ்சம் அமைதியாரு, பேசிக்கலாம் அப்புறமா பேசிக்கலாம், அதில் காமாகு அப்படிங்கிறா. கல்யாணமே பண்ணி வச்சிட்டாங்கடி, என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் போக மாட்டேன்னு தானே சொன்னேன், நீ தானே போயிட்டு புரியிற மாதிரி சொல்லுனேன். ஆனால் எனக்கு பேசக்கூட அவங்க சான்ஸ் கொடுக்கல. 1 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணிட்டாங்களாம்மா, எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலடி. அங்கே போனதுமே கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ளே என் காலத்தில் அந்த பையன் தாலியை கட்டிட்டான்டி அப்படிங்க. சரி இப்போ எப்படி அங்கேருந்து இங்கே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. இல்லை, அவரோட வீடு இங்கே தான் இருக்குது, நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன், கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. என்னடி சொல்லிட்டு வந்த அப்படின்னு கேட்க, நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. வயன் என்ன வயன் பேசிகிட்டு இருக்கா? சரி ஓகே விடு, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க தான், உன் மேலே தப்பு இல்லை தான், அதே மாதிரி அவங்க மேலே தப்பு இல்லைல்ல அப்படிங்கிறா. என்ன தப்பு இல்லை, என்ன தப்பு இல்லை? யாராவது இந்த காலத்தில் பொண்ணுக்கிட்ட பேசாமல் கல்யாணம் பண்ணுவாங்களா? இவங்க பண்ணிக்கிறாங்கடி அப்படிங்கிறீங்க. ஏய் நீ வெக்கப்படுற, பேச மாட்டேங்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசுவேன்னு சொல்கிறேன்னு உன்னோட அம்மா அப்பா சொன்னதுக்கு அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறான்னா அவளை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அவங்க அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் சொன்னதையும் நம்பியிருக்காங்க. சொல்லப்போனால் உங்கள் ஃபேமிலி தாண்டி அவங்கள ஏமாற்றிருக்குது, கேஸ் கூட போடலாம் தெரியுமா அப்படிங்கிறா. போட்டுட்டு போகட்டும், போட்டா எங்கள் அம்மா அப்பா தானே பிடிப்பாங்க, என்னைவா பிடிப்பாங்க, ஏன்னா என்னைவே ஏமாத்தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி கத்துறீங்க. சரி ஓகே ரிலாக்ஸ் ஆயிரு, எதுவும் பேச வேணாம், இதை பற்றி விடு அப்படிங்கிறா. நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்க. சரி அந்த பையன் என்ன வேலைக்கு போகிறான் அப்படின்னு கேட்குறா. தெரியாது அப்படிங்கிறீங்க. என்ன படிச்சிருக்கான் அப்படின்னு கேட்குறா. தெரியாது அப்படிம்பீங்க. சரி அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, தெரியாதுடி அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவள் எதுவுமே கேட்கல. உங்களோட சுச்சுவேஷன் அவளுக்கு புரியுது. ஸோ இன்றைக்கி எதுவும் பேச வேணாம், நாளைக்கு பேசிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்புகிறா, நாளைக்கு அவளும் லீவ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. எப்பயும் போல் அதே ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி புதுசாக கழுத்தில் தாலியெல்லாம் தொங்குது. அதை பார்க்குறப்ப அப்படி வெறியாக வருது. அப்படியே அந்த தாலி அப்படி கையில் பிடிச்சி பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே கையில் பிடிச்சி பார்த்துட்டு இருக்க. சாரா எந்திரிச்சு பார்க்குறா. அதையடி அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்கவும், இது எனக்கு எதுக்குன்னு பார்த்துட்ருக்க அப்படிங்களா. இரு முதல்ல பேசிக்கலாம், வெயிட் பண்ணு, ஒரு கொஞ்சம் டைம் கொடு, எடுத்தது இதெல்லாம் பண்ணாத, இப்போ தான் கல்யாணம் வேறு ஆகிருக்குது, நீ அந்த தாலி பார்க்கறது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுடி அப்படிம்பாலா. எனக்கு இது வேணாம், கழட்டிட்டா அப்படிங்கிறீங்க.
சாரா அப்படியே ஷாக்காக அவங்கள பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டே தான் அப்படியே கண்ணை முழிச்சு தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாரு. ஸோ அம்மா வந்துட்டு டேய் காஃபி குடிப்பியா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க எப்பயுமே. இன்றைக்கி ஒரு சத்தமும் இல்லை. என்னடா அதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க அப்படியே ஏதோ கப்பல் மூழ்கி போன மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏம்மா இப்படி உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் டேய் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவரோட கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுற, ஏம்மா என்ன இப்படிலாம் பண்ணுற, உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. இவங்க வாழ்க்கையவே நாங்கள் கெடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ டேவும் எதுக்குமா அழுகிற, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க, அவளுக்கு அது பிடிக்கல, திடீர்னு உன்னை கூட்டு கொண்டு போய் எங்காவது விட்டா நீ இருப்பியா, இருக்க மாட்டல்ல, அந்த மாதிரி தான் அவளும் போயிட்டா, இதில் என்னமா இருக்குது, அவளோட தப்பு என்னமா இருக்குது அப்படிங்கிறாரு. அவள் தப்பும் எதுவும் இல்லை, உன் தப்பும் எதுவும் இல்லை, எல்லாம் எங்கள் தப்பு தான், நாங்கள் தானே உனக்கு கட்டி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்களா. ஸோ டே வந்துட்டு சரி விடுமா அப்படிம்பாரு. இப்படியே தான் ஒரு 2-3 நாள் போகுது. டே பார்த்தீங்கன்னா என்னதான் வெளியே எதுவும் காட்டிக்கலனாலும் அவருக்கு ஒரு மாதிரி சேடாக தான் இருக்குது. அவரும் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு லைஃப் இப்படி எல்லாம் கொண்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இமேஜின் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஆனால் எல்லாமே உள்டாவாக போயிடுச்சா, ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்க. டேவோட அம்மா வந்துட்டு டே என்னடா பண்ண போகிற, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனியா, எதனாவது சொன்னாலா, கூட்டிகிட்டு வந்துடுறியா, அவங்க அம்மா அப்பா வேறு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்கடா, அவள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கடா, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கவும் நீ பாருமா கேட்டா அவள் நான் வேலைக்கு போகிறேன், என்னால் வேலையெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டா, ஸோ எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு பிடிச்சதை பண்ணிட்டோன்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளி, வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லுவாரா. அவரோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட அப்பா பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிருப்பார், ஆஃபீஸ் போயிருப்பார். ஸோ அவரோட அம்மா பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, அப்போ அந்த பொண்ணை அப்படியே விட்டுற போறியாடா, அவ்வளோதானா, வேண்டாம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா டிவோர்ஸ்க்கு இது அப்ளை பண்ணுறேன்னா கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது டே வந்துட்டு அப்படியே அவரோட அம்மா பார்க்க, ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. யாரும்மா சொன்னா அப்படியே விடுவேன்னு, அப்படியெல்லாம் விட முடியாது அப்படிம்பாரு. டேய் என்னடா பேசுகிற, நீயும் அவகிட்ட பேச மாட்டேங்கிற, எங்களையும் பேச வேணான்னு சொல்கிற, அவள் வீட்லேயும் சொல்ல வேணான்னு சொல்கிற, அவள் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை அப்படிங்கிற, விடவும் முடியாதுங்கிற, என்னதான் நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, டைம் கொடுத்துருக்கேம்மா, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன், அவளே வருவா பாரு அப்படிம்பாரா. எப்படிடா வருவா, நீயும் போய் பேசலை நாங்களும் பேசலை, வேணான்ட்டு போன பொண்ணு வரவா போகுது, அது படித்த பொண்ணு, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மனசு மாறாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எதுக்கு இருக்கேண்ணா, உன் பிள்ளை நீ என்ன தட்டின்னு நினச்சிட்டியா அப்படிம்பாரு. என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்க, பாருமா உன் மருமகளை எப்படி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் பாருன்னா, ஒரு மாதம், ஒரே ஒரு மாதம்தான், அவளை வீட்டுக்கு வருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போகிறாரு. அவரோட அம்மா பார்க்குறாங்க, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, எதுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறான், என்னமோ ரெண்டும் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பறதுக்குள்ளே ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா சம்மந்தின்னு வருது. ஐயோ இந்த பொம்பளை வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்குதுன்ட்டு அவங்களும் அட்டன் பண்ணி ஹலோ சம்மந்தி அப்படிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சம்மந்தி, அப்புறம் ஒயின் என்ன பண்ணுறா, வேலை ஏதாவது பண்ணுறாளா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா, ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்களும் அது உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் என்ன பிரச்சனையோ தெரியல, உங்ககிட்ட பேசலன்னா நான் என்ன பண்ண முடியும், எங்ககிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறா, எல்லா வேலையும் அவளே பார்க்குறேங்கிறா, ஆனாலும் அப்படி பண்ண விடக்கூடாதுல்ல, அதான் 2 பேரும் ஷேர் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க. சரி சரி சந்தோஷம்தான், நல்லா பார்த்துக்கிறீங்க, அப்படியே அவகிட்ட ஃபோனை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, 2 வார்த்தை பேசிட்டு வச்சுருவேன் அப்படிங்க. ஐயோ இவ வேற விட மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு தேவோட அம்மாவும் வயன் வயன் அப்படின்னு கத்துறாங்க. ஆளே இல்லாத வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சரி பிள்ளை வந்தால் பேசலான்னு சொல்லிட்டு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வயன் இந்தா உன்னோட அம்மா பேசுகிறாங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செவத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவும் வயன் வயன் சொல்லி கூப்பிட திருப்ப இவங்களே இருந்துட்டு ஏங்க உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்கள் வாய்ஸை கேட்டு தான் அவள் கோவிச்சிட்டு போயிட்டுருக்குறா, என்கிட்ட நல்லா தானே பேசுகிறா, உங்ககிட்ட என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு எனக்கு பிரச்சனை என்னவா இருக்க போகுது, அது என்னை விட்டுட்டு அவள் இருக்க மாட்டா, என்னோடய வாய்ஸ் கேட்டங்காட்டிக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாகி போயிருப்பான்னு நினைக்கிறேன், சரிங்க நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுடுறாங்க உங்களோட அம்மாவும். இப்போ தான் இவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஐயோ சாமி
இந்த பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறது? அவள் என்னடானா வந்த நாளே வானான்ட்டு போயிட்டா. இவன் என்னடானா 1 மாதம் கழிச்சு கூட்டிகிட்டு வரேன், வீட்டில் யார்ட்டையும் சொல்லாதேங்கிறான். இவங்க 2 பேரும் நிம்மதியாக தான் இருக்காங்க. நான் தான் இதுங்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன். கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் போயிட்டு இவங்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இப்படி தான் ஒரு 2-3 நாள் போயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டே வந்து வீட்டில் அவரோட திங்ஸை அப்படி பேக் பண்ணிட்டு இருப்பாரா. அவரோட அம்மா வந்துட்டு எங்கடா போகிற அப்படின்னு கேட்க, ஹனிமூனா போக முடியும், நீ பார்த்து வச்சு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கே போவேன், பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குதுமா, போயிட்டு வரேன் அப்படிம்பாரு. டே மன்னிச்சுக்கடா, நான் என்ன தெரிஞ்சா பண்ணேன், எல்லாம் தெரியாமல் நடந்துருச்சு அப்படிம்பாங்க. நடந்துருச்சுல விடு, சும்மா எங்கே போகிறேன் ஏன் போகிறேன்ட்டு, நான் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நானே அப்பப்போ ஃபோன் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு கிளம்பிடுறாரு, ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் அப்படி தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. வழக்கம் போல் அந்த தாலிக்கை தெரிஞ்சு பிடிச்சி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அதை அப்படியே கழட்டி எரிஞ்சிடலான்னு தோணும். ஆனால் சாரா ஓடி வந்து பிடிச்சிக்குவா. வானாண்டி கொஞ்சம் டைம் கொடுறி, எதனாவது முடிவு பண்ணலாம், இது மட்டும் வானாண்டி அப்படிங்கிறா. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்குடி, இதை பார்க்குறப்பெல்லாம் வெறியாக வருது. எனக்கு இது எதுக்கு, நானும் இங்கே இருக்கல, எனக்கு எதுக்கு இதெல்லாம் கழட்டிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அவள் கையெடுத்து கும்பிட்றா, ப்ளீஸ் ஒயன் இப்போதைக்கு வேணாம், ஒரு கொஞ்சம் டைம் கொடு, இதை பற்றி நம்ம பேசி அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம், இது இருக்கவா வேணாமா என்னென்னு. அந்த பையனை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்க. நான் எங்கே போய் தேடுவேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா அவள் கேட்குறா, அந்த பையனோட வீட்டோட அட்ரஸ் அது கொடுன்னு. உங்களுக்கு அட்ரஸும் தெரியல, ஒன்றும் தெரியல, நீங்கள் ஜஸ்ட் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிட்டு, அதுவும் நீங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பியிருப்பீங்க, திரும்ப அவங்க வீட்டுக்கு போகணும் உங்களுக்கு தடம் தெரியாது, அதனால எனக்கு வீடு தெரியாது அப்படிங்கிறீங்க. அவன் ஃபோன் நம்பராவது கொடுறி, கால் பண்ணியாவது பேசலாம் அப்படின்பா. அதுவும் தெரியாது, எனக்கு அவன் பேர் கூட தெரியாது, நீ என்ன ஃபோன் நம்பர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்கவும், ஏண்டி தாலி கட்டிட்டு வந்து நின்று புருஷனோட பேர் வீடு எதுவுமே தெரியாதுங்கிறிய, என்னாடி இது அப்படின்னு சொல்லி கேட்பாளா. என் நிலமையில நீ இருந்தீன்னா நீ நேரம் செத்துருப்படி, நானாக அந்தங்காட்டிக்கு மூச்சாவது விட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது கொஞ்சம் அப்படி சேடாக பேசுகிற மாதிரி ஆக, அவளும் சரி சரி விடு, ஆனால் இப்போதைக்கு இதை கழட்டத்தை பற்றி பேச வேணாம், அந்த பையனை நம்ம எங்கேயாச்சும் மீட் பண்ணால் அவனையும் வச்சு பேசுவோம், அதுக்கப்புறமா எல்லோரும் பேசி கலந்து ஒரு முடிவு எடுக்கலாம் என்ன அப்படிங்கிறா. சரி பார்க்கலாம், ஆனால் அவனை எங்கே போய் தேடுறது நான் அப்படின்னு சொல்லி கத்துவீங்களா. அப்போது ஒரு வாய்ஸு, நீ எங்கேயும் தேட வேணாம் அப்படின்னு. என்னடி திடீர்னு ஆம்பளை குரலில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாராவை பார்த்து பேச, நான் எங்கடி ஆம்பளை குரலில் பேசுனேன், சத்தம் வெளியே இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா ஹாலில் டே அப்படியே பெட்டியும் கைமா நிற்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. சாரா வந்துட்டு, யார் நீங்கள், எதுக்கு இப்படி பொண்ணுங்க ரூமுக்கு வந்திருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்க அப்படிம்பாரு. நீங்கள் அமைதியாக பார்த்துட்டே இருக்க. சாரா வந்து, யார் இந்த பையன், எனக்கு தெரியாமல் லவ் எதுனா பண்ணுறியா என்ன, வீடு வரைக்கும் வந்திருக்கான், யார்டி இவன், ஒரு வேளை இவனை லவ் பண்ணுறனால தான் உன் புருஷனை வேணாங்கிறியோ, எனக்கு ஒன்றும் போயிடுடி சொல்லுடி அப்படின்னு கேட்க, இவனை தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு அப்படிங்க பாருங்க. இது இந்த பையனையா, இவனையாடி வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்த அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஒரு முறை மறுப்பீங்க பாருங்கள். இல்லை பார்க்க நல்லா இருக்கானேன்னு சொன்னேன். சரி உங்கள் பிரச்சனை, உங்கள் குடும்ப பிரச்சனை, நான் இங்கே என்ன பண்ணுறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போக பார்க்க நீங்கள் பிடிச்சி இழுக்குறீங்க. ஏதோ இவனை கண்டுபிடிச்சி பேசி தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். ஒழுங்காக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கல்யாணத்தை ஏதாவது கேன்சல் பண்ணிவிடு, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க, உன் பேர் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை மிரட்டுறீங்க. அவள் பார்க்குறா, சண்டாலியும் கூட சுற்றுறதுக்கு என்னை ஜெயிலில் தள்ள பார்க்குறியா அப்படின்னு கேட்பாளா. எங்கே வேணால் தள்ளுவேன், முதல்ல இவனை பேசி பார்சல் பண்ணி அனுப்பு அப்படிம்பீங்க. ஸோ அவளும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும் அப்படிங்கிறா. எதை பற்றி அப்படிம்பாரு. உங்கள் கல்யாணத்தை பற்றி தான் அப்படிங்கவும், நானும் அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகே, இவன் ஏதோ ஒரு பேச தான் வந்திருக்கான், தெளிவாக பேசி அனுப்பிடலான்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை கல்யாணமே நடக்கலைன்னு சொன்னாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் என்றைக்கும் வந்து தொல்லை பண்ண மாட்டேன். இல்லை டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னாலும் கொடுங்க, சைன் பண்ணி கொடுக்குறேன் இப்போவே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போட்டே வந்துட்டு, ஹலோ நான் உனக்கு ஜஸ்ட் டைம் தான் கொடுத்தேன், உன்னை டிவோர்ஸ் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை அப்படிம்பாரு. சாரா பார்க்குறா, அட போவி இவன் வேணாங்கிறான் இவன் வேணுங்கிறானே அப்படின்னு பார்க்க, நீங்கள் லூசாடா நீ, நான் வேண்டாம் அப்படிங்கிறேன்,
எனக்கு அந்த கல்யாணமே வேணாங்கிற. நீ என்ன டைம் கொடுத்தாங்கிற, நீ யார் எனக்கு டைம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போ அவர் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு கை அப்படியே கட்டிட்டு அப்படி உங்களையும் பார்ப்பாரு. நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்க, ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கியா அப்படிம்பாரு. நான் ஏன் அமைதியாக இருக்கணும், எனக்கு கேட்டால் நீ தாலி கட்டினா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் உனக்கு வேணாட்டி நீ எதுக்கு வந்து உட்காந்த? உன்னோட அம்மா அப்பா எதனா பண்ணிக்குவாங்கன்னு பயத்தில் தானே வந்து உட்காந்த. சொல்லப்போனால் நீ தான், உங்கள் ஃபேமிலி தான் எங்களை ஏமாத்திருக்கு. நான் போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டேன்னு வையேன், 3 பேரும் கம்பி எண்ணி கழுத்திப்பீங்க, பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கப்புச்சுப்புன்னு ஆயிடுறீங்க. அப்புறமா நீங்கள் என்ன பேசுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்க. ஸோ சாரா தான் கேட்குறா, இப்போ என்னங்க சொல்ல வரீங்க? அவளுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாள்ல, நிஜமாகவே அவள் விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்துச்சு, அவளோட முடிவையும் கன்சிடர் பண்ணணும்ல அப்படின்னு கேட்க, யார் சொன்னா அவளோட முடிவை கன்சிடர் பண்ண மாட்டேன்னு? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ அவளோட வைஃப் என்னால் விட முடியாது. ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலியில் யாரும் இந்த 2வது கல்யாணத்துக்கெல்லாம் போனதே கிடையாது, என்னாலையும் போக முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சி தான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும் சாராவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக இருக்கா. அப்போ நீங்கள் சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆனால் கன்ஃபார்மாக நான் உங்கள் கூட வாழ்வேன்லாம் சொல்ல முடியாது, பட் எனக்கு 1 மந்த் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் கேட்குறீங்க. அவரும் அந்த 1 மாதம் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறதா சொல்லியிருந்திருப்பாரு, நினச்சிருந்துருப்பாரு. இப்போ அப்படியே தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைம் கொடுங்கன்னு சொல்லவும், ஷுர் நீ உன்னோட டைம் எடுத்துக்கோ, 1 மந்த் கழிச்சு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஃபோன் நம்பர் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க இப்படி கேட்குறீங்க, ஃபோன் நம்பர் கொடுத்தா தானே என்னோடய முடிவு 1 மாதம் கழித்து சொல்ல முடியும், இல்லைனா நான் உங்களை எங்கே போய் தேடுறது அப்படின்னு கேட்க, நீ என்ன தேடணும், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. வாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா 2 பேரும் அட் டைமில் கத்த, அவரும் என்ன வாட்டு, நீ என் பொண்டாட்டி தானே அப்படிம்பாரு. அப்படிவீங்களா, பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு தாலி தூக்கி காட்ட, நீங்களும் சாராவும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. அப்புறம் அவன் கூட இருக்காம என்ன இதாக இவ கூட இருக்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை காட்ட, ஹே இருங்க, என்னதுக்கு உங்கள் பிரச்சனை இருக்கிறீங்க, எப்பா சாமி நீ என்ன எங்கேயா தங்க போறியா அப்படின்னு கேட்குறா. டேவும் ஆமாம், என் பொண்டாட்டிக்கு என் வீடு பிடிக்கல, ஸோ என் பொண்டாட்டி இருக்கிற வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படிம்பாரு. ஓகே எப்படியோ போய் தொலைங்க, இங்கே இருந்தால் தேவையில்லாமல் எனக்கு மண்டையே வெடிச்சிடும், இப்போ தேவையில்லாமல் என்ன எங்கேயாவது கோத்துட்டு போயிடுவா போல், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கே போயிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள், உனக்கு என்ன பிரச்சனை, நீ தான் 1 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னீல்ல, அப்புறம் அதுக்கு இங்கேயே இருக்குன்னு சொல்கிற, அது இதுக்கு என் ஃப்ரெண்டை போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹலோ நம்ம ஃபேமிலியாக இருக்கும், ஃப்ரெண்டு வந்து இங்கே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அது வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு வேறு, அது நல்லா இருக்காது வயன் அப்படிம்பாரு. எது நல்லா இருக்காது, அவன் என் ஃப்ரெண்டு தானே, அவங்க இருந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் இருக்குன்னா 1 வாரமாக இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறீங்க. ஓரமாக இருக்கிறதுக்கு வந்தனா என்ன அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் ஷாக்கா, என்ன சொல்லற, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், சரி ஓகே மாமாக்கு பசிக்குது, போயிட்டு ஒரு டீ போட்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நான் ஏன் பண்ணணும் அப்படிம்பீங்க. ஹலோ உனக்கு நான் புருஷன், நீ எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படிம்பாரா. நீங்களும் எனக்கு வர ஆத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பட் டீ போடும்போது உங்களுக்கு தோணுது, திரும்ப ரிட்டன் வந்து, ஹலோ என் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் கேஸ் கொடுக்கறனா கொடுத்துக்குங்க, அதுக்கெல்லாம் பயந்து நான் வந்துட்டு உங்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, என்னோடய அம்மா அப்பா என்னையே ஏமாற்ற கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் கேஸ் கொடுக்குறனா என் அம்மா அப்பா மேலே தாராளமாக கொடுக்கலாம், எந்த கேஸும் என்கிட்ட வராது, சொல்லப்போனால் நானே அவங்க மேலே கேஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது டே வந்துட்டு கூலாக உட்காந்துட்டு, சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரியே உன்னோட அம்மா அப்பா மேலே கேஸ் கொடுக்குறது எனக்கு ஒன்றும் இல்லை, இப்படி உங்கள் பொண்ணு என்னை வானான்ட்டு தனியாக போயிட்டா, காணோம் ஓடி போயிட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வைய, உன்னோட அம்மா அப்பா 2 பேரும் அங்கேயே உன்னை எப்படி மிரட்டி கல்யாணம் பண்ண வச்சாங்களோ அதை செஞ்சுருவாங்க அப்படிங்க. என்ன செய்வாங்க, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்பீங்க. அதான் செத்துறேன்னு சொல்லி தானே பிளாக்மெயில் பண்ணாங்க கடைசியா அப்படின்னு கேட்குறாரு. யோசிச்சு பார்க்குறீங்க, அதை தான் சொல்லியிருப்பாங்க, எங்களோட மான மரியாதை வாழ்க்கை எல்லாமே உங்கள் எழுதாமல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டு அப்படி கேட்குறீங்க. ஸோ டேவும் அப்புறம் அவங்க செத்துக்குது போயிட்டா அடுத்து நீ அதை பார்த்துட்டு சும்மா இருப்பியா,
நீயும் கில்ட்டினஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக செத்தே போயிடுவ. அதுக்கப்புறம் எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீயும் செத்து போயிடுவ. மொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிடும். இது தேவையா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்க, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீ எதுவுமே பண்ண வேணாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து பேசுவார். உங்களுக்கு பயமாக இருக்குது. எதுக்கு இப்படி பக்கத்தில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பயப்படாத, ஒன்றும் இல்லை, சரி நீ போயிட்டு காஃபி போட்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் அதான் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் இங்கே வந்து இருக்கிறீங்க, உங்கள் வீட்லேயே தங்கியிருக்கலாம்ல அப்படின்னு பாவமாக கேட்பீங்க. அப்புறம் என் வீட்டில் தங்கியிருந்தா அதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும், நல்லா இருக்காதுல்ல. என் அம்மா என்னை பார்த்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உன்னால் என் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் உன்னோட மருமகளை ஒரு மாதம் நான் கூட்டிகிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் பாட்டுக்கும் என் வீட்லேயே இருந்தால் உன்னை எப்படி சமாதானப்படுத்த முடியும்? உன்னையும் சமாதானப்படுத்தணும்ல, உனக்கும் புரிய வைக்கணும்ல லவ்னா என்ன, ஃபேமிலினா என்னன்னு. அதனால தான் இந்த ஒரு மாதம் டைம் உனக்கு கொடுத்தது நான் என்னை பற்றி உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். சரியா? இப்போ போயிட்டு மாமாவுக்கு ஒரு காஃபி போட்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே டென்ஷனில் அப்படியே பல்ல கடிச்சிட்டு போயிட்டு காஃபி போட்டுக்கிறீங்க. ஒரே நாளில் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க, ஒரே நாளில் திருப்பி இவன் இப்படி வந்து நிற்கிறான். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு விருப்பமே இல்லைங்கிறான். இவன் எப்படி இவனோட வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு போய் கொடுக்குறீங்க. ஸோ டேவும் அதை குடிச்சு பார்க்குறாரு. ஆனால் நல்லாவே இல்லை. என்னடா இவள் இவ்வளோ கேவலமாக காஃபி போடுறா, ஐயையோ இவளுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை, சரி நீ போயிட்டு ரெஸ்ட் எடுக்கனா ரெஸ்ட் எடு, குளிக்கனா குளி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஹால்லேயே வந்துட்டு லேப்டாப்பெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உள்ளே போகிறீங்க வரீங்க பார்க்குறீங்க. எனக்கு இவனை பார்த்தா டென்ஷன் ஆகுது. இவன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், எனக்கு ஒன்று யாருன்னே தெரியாது அப்படி தானே சொல்லிட்டு வந்தேன். இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கானாமா, கல்யாணம் பண்ணிட்டா இவனுக்கு நான் பொண்டாட்டி ஆயிடுவேனா? கண்டிப்பாக இவனால் என்னோடய மனசை மாற்ற முடியாது. நான் ஒரு மாதம் என்ன ஒரு யுகமே அவனால் இவன் பக்கம் நான் போகவே மாட்டேன். எனக்கு இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து சரி குளிச்சுட்டாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே டவல்லாம் வச்சு தலை தவறிட்டே வெளியே வருவீங்களா? அப்போது டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டில் உட்காந்துட்டு லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பாரு, வேலை பார்த்துட்ருப்பாரு. உங்களுக்கு பக்குன்னு ஆகிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு திரும்பி பார்ப்பாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு தலை தவறிட்டு நின்று இருந்திருப்பீங்களா? ஸோ உங்களை பார்த்துட்டு குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. குளிச்சுட்டேன், இங்கே என்ன பண்ணுறீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உடனே அவர் ஃபோன் எடுத்து உங்களோட அம்மா நம்பர் காட்டி சொல்லிட்டா, உங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்புறம் என்ன, அமைதியாரு, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகே, ஒரே ரூமில் இருக்கிறது தப்பு கிடையாது. நீ குளிச்சுட்டு வந்த, அடுத்தது நான் வீட்லேயே குளிச்சுட்டு வந்துட்டேன், நான் நாளைக்கு தான் குளிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய்ட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே ரொம்ப டென்ஷனில் கண்ணாடி முன்னாடி போய் நின்று தலையை தவட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த கண்ணாடி வெளியே பார்த்தா அவர் உங்களே பார்த்துட்டு கணத்தில் கை வச்சு எப்படி திங்குற மாதிரி பார்க்குறேன் பாரு, பொறுக்கி எங்கள் அம்மா எப்படிப்பட்ட ஆளு கட்டி வச்சுக்குது பாரு, பொறுக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடுப்பாகுது உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டே திட்டிக்கிட்டே இருக்க, வாயில் முனகிட்டே இருக்க, டக்குன்னு எழுந்திரிச்சிக்கிட்டு வருவார். அவ்வளோதான், நீங்கள் ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. அவரும் பின்னாடி இருந்து உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்க, அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து டேவோட மூஞ்ச பார்க்குறீங்க. அவரும் என்ன ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்பாரு. என்ன பண்ணிட்டுருக்குறீங்க, கையெடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏய் என்ன உனக்கு, ஜஸ்ட் ஹக் தானே பண்ணேன், இது கூட பண்ணக்கூடாதா அப்படிம்பாரு. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நான் ஒன்றும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கல, கையெடுங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவரும் டைட்டாக இன்னும் நல்லா டைட்டாக அந்த கிரிப்பை வந்து நல்லா டைட் பண்ணுறாரு. நீங்கள் கையெடுக்க சொன்னால் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை பொண்ணுங்க வேணான்னு சொன்னால் வேணும்னு அர்த்தமா, அதனால தான் நீ வேணான்னு சொன்னியா, அப்போ உனக்கு வேணும்னு நினச்சி டைட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறாரு. நீங்கன்னா பாருங்கள், அதை ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்கீங்கள, அது வரைக்கும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடுங்கி விட அப்படியே உங்களை பார்த்துட்டுப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை முறைச்சிட்டே ஹாலுக்கு ஓடிடுவீங்க. ஸோ நீங்கள் ஓடினதுக்கப்புறம் அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கட்டில் உட்காந்துக்கிட்டு பிடிக்கல அப்படின்னா இந்நேரம் என் கண்ணம் பழுத்துருக்கணும், இந்நேரம் ஒரே யாராக அரைஞ்சிருப்பா. ஆனால் அவள் பேசுனதே சாஃப்ட் டோனில் தானே பேசுனா. திடீர்னு யாராவது இப்படி கட்டி பிடிச்சா பொண்ணுங்க ஒன்றா அடிப்பாங்கள்ல, திட்டுவாங்க. இவன் சாஃப்டாக தானே பேசுனா. மேடம்க்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் சரி ஓகே
பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ அப்படியே தான் அந்த அன்னைக்கு டே அப்படியே ஒரு மாதிரி பாஸ் ஆகுது. தூங்குறப்ப கூட 2 பேத்துக்கு சண்டை தான். நீ ஏன் இங்கே வந்து படுக்கிற அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் நான் வேற இங்கே தூங்குட்டு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அப்படிம்பாரு. நீங்களும் நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவரும் சரி நான் என் மாமியாருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுப்பாரு பாருங்க. வேணாம் இங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவரு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரே போர்வை தான். ஸோ அதை எடுத்து அப்படியே போத்திக்கிட்டு உங்களுக்கு போத்தி விட நீங்கள் முறைப்பீங்க. அவரும் மறைக்காதடி செல்லம் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு உமால கொடுத்து தூங்க சொல்கிறாரு. நீங்கள் வேணா டக்குனு அந்த பக்கம் திரும்பிப்பீங்க. ஸோ திரும்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிடுறாரு. ஆனால் உங்களுக்கு தூக்கம் வரல. என்னது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் புரண்டு படுத்துட்டுப்பீங்க. ஸோ அன்றைக்கி நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வரல. புரண்டு படுத்து ஒரு வழியாக வந்துட்டு 5 மணிக்கு தான் கண்ணாசன் தூங்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் விடியுது. விடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் உங்களுக்கு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் கண்ணை முழிக்கும் போது மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. 9:30 ஆயிடுச்சா? இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? சரி ஓகே, ஆஃபீஸ் லீவ் தானே, என்னத்தை போயிட்டு பொறுமையாக எழுந்துச்சி போயிட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எழுந்திரிச்சு உட்காருங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரும் இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு அவர் இருக்கிற ஞாபகமே இல்லை. ஸோ வழக்கம் போல் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த தாலி கயிற்று எடுத்து அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அது வந்துட்டு என்னத்துக்கு இது வச்சுருக்கோம், பேசாமல் கழட்டி வச்சிடலாமா, இதை வச்சுக்கலாமா, கழட்டலாமா வேணாமா அப்படின்ட்டு கழட்டலான்னு தோணுது. ஆனால் ஒரு மாதிரி உங்களுக்கே ஹெசிடேட் ஆகுது. ஏன் நமக்கு இதை கழட்டவும் முடியல, போட்டுக்கவும் முடியல, என்னடா இது, ஒன்றா கழட்டி எறியணும் இல்லை போட்டுக்கணும், எனக்கு வேணும்னு தோணுது வேணான்னு தோணுது, ஏன் இப்படி, என்ன கருமா இது, வேண்டாம் நமக்கு எதுக்கு இது, கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கை மேலே தூக்கியிருப்பீங்க பாருங்க லைட்டாக. அப்போ கரெக்டாக டே வந்துட்டு ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. இருக்குன்னு பயந்துட்டு பார்க்குறீங்க. இப்போ தான் அவர் அங்கிட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது. ஒன்றும் பண்ணலையே அப்படிம்பீங்களா. கை தட்டுக்கடி அப்படி பிடிச்சிட்ருக்க, அதுவும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க, எது கை தட்டி மேலே தூக்குன, கழட்ட போறியா அப்படிம்பாரு. இல்லை நான் கழட்ட மாட்டேன், நான் கழட்டலை அப்படிங்கிறீங்க. கழட்டி தான் பாரு, ஒரே கால் தான் அம்மாவுக்கு, மொத்த குடும்பமும் காலி அப்படிங்கிறாரு. இல்லைங்க நான் கழட்டலை, நான் கண்ணுக்கு ஒத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி அந்த தாலி கட்டி எடுத்து அப்படி இந்த கண்ணுக்கு வச்சுக்கிட்டு உள்ள தூக்கி போட்டுக்கிறீங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே போயிடுவார் திரும்ப. நீங்கள் கருமம் எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படி ஜம்ப் பண்ணி ஒரு மாதிரி குப்பரை படுத்துக்கிட்டு புறந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி பெட்டை போட்டு குத்திக்கிட்டு இருக்கிறீங்க. போச்சு, எதுக்கு எடுத்தாலும் இவன் பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவன் முதல்ல எதுக்கு என் ரூமில் இருக்கான், நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படியெல்லாம் எனக்கு நடக்கும்னு. எல்லாத்துக்காரும் என் அப்பங்கார படத்தேசினா அவனை கொல்லாமல் விட மாட்டான், ஐயோ கடவுளே கொல்லவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் அப்படியே வந்துட்டு கிடக்குறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. சரி போவோம், பசி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து ஏதோ ஸ்மெல் வருது. என்னடா அது, ஏதோ மணக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியே போக நம்ம அதான் கிச்சன் நின்று சமைச்சிட்ருக்காரு. என்னவா சமைக்கலாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய்ட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஏதோ நல்லா சமைச்சிட்ருப்பாரு போல், செம்ம ஸ்மெல்லு. ஐயோ என்ன இவ்வளோ மணக்குது, நல்லா தான் சமைக்கிறான் போல், அவன் சமைச்சா நமக்கு என்ன, சமைக்கலாம் நமக்கு என்ன, நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்து ஹாலில் உட்காந்துட்டு ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு டிஷ் பிடிச்சிருக்கும். அதை ஆர்டர் போடலான்னு பார்க்கும்போது டக்குன்னு ஃபோனை பிடிங்கிடுறாரு. என்ன அப்படின்னு கேட்பீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரா. சாப்பாடு ஆர்டர் போடுறேன், ஏன் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ நான் யாருக்கு சமைச்சேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. நான் யாருக்கு சமைச்சேன் அப்படின்னு கேட்குறேன், புரியுதா, காது கேட்குதா அப்படின்ட்டு கேட்பாரு. நீங்கள் உங்களுக்கு சமைச்சிருப்பீங்கள்ல, எனக்கு என்ன, நான் எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் தானே சாப்பிட முடியும், ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடுங்க போக அவர் ஃபோன் அப்படியே மேலே அப்படியே கை மேலே தூக்கிக்கிறாரு. உங்களுக்கு வேறு ஃபோன் எட்ட மாட்டேங்குது. நீங்கள் குதிச்சு வாங்குறேங்கிற பேரில் அவர் மேலே போய் பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் அப்படியே கையில் கொடுக்க நீங்கள் வந்துட்டு அதை பிடுங்கிட்டு முறைக்கிறீங்க. அவரும் மறைச்சதெல்லாம் போதும், வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. நேராக கிச்சனுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் என் கை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் டக்குன்னு வந்துட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி தூக்குறாரா. நீங்கள் ஷாக்காக அப்படியே அவர் பார்க்க ஒரு 2 நிமிஷம் அந்த ஐ கான்டாக்ட் போகுது. 2 பேரும் எதுவுமே பேசிக்கல, ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்லாப் இருக்குல்ல, குக் பண்ணுற ஸ்லாப் இருக்குல்ல, அது மேலே உட்காந்துருக்கீங்க.
இங்கே எதுக்குடா எனக்கு உட்கார வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க அவர் சாப்பாடு போட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ண இது பண்ணும்போது டக்குன்னு வந்து நின்றுவாரு உங்கள் முன்னாடி. ஸோ குதிக்கவும் முடியாது. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ சாப்பிட்லான்னு சொன்னேன்ல, எங்கே ஓட பார்க்குற, ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லுவாரா. நீங்கள் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் வாய்க்குள்ளே சாப்பாடு போயிருக்கும். ஸோ ஊட்டி விட்டுருப்பாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறேனே தெரியல. என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மென்று முழுங்கு அப்படிம்பாரா. நீங்கள் மென்று முழுங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அடுத்தடுத்த வாய் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாரு. நீங்களும் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, சின்ன வயசில் உங்கள் தாத்தா வந்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவார். ஸோ தூக்கி கொண்டு போயிட்டு அந்த ஸ்லாபில் உட்கார வச்சு அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு பறிக்கையாக, அதாவது ஒவ்வொரு வாயை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு வாயை நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே முழுங்குவீங்க, லபக்கு லபக்குன்னு. மென்று முழுங்கணும்னு சொல்லி சொல்லி ஊட்டுவார். இப்போது அதே மாதிரி தான் நீங்கள் லபக்கு லபக்குன்னு முழுங்க, மென்று முழுங்குன்னு சொல்லிவிட்டு தாத்தா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாரோ அதே மாதிரி இவர் பண்ண ஒரு மாதிரி உங்களுக்கு சென்டிமெண்டலாக இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு ஊட்டின கையிலேயே பிளேட்டை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்துட்டு உங்களை பிடிச்சி அப்படியே கீழே இறக்கி விடுறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு எதுவுமே சொல்ல அமைதியாக இறங்கி அங்கேயே நிற்க தண்ணி பிடிச்சி அவரே வந்துட்டு காட்டியும் விடுறாரு. ஸோ தண்ணி காட்டி கொடுக்குறாரா, நீங்கள் அதையும் குடிச்சிக்கிட்டு போயிட்டு ஹாலில் உட்காரு வரேன் அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே பிளேட்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு பிடிக்கலாங்கிறா, ஆனால் எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. எனக்கு இந்த பிள்ளைய பற்றி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பிடிக்கலன்னு அவ்வளோ கோபமாக கல்யாணம்னா மொத்த நாளே வீட்டுக்கிட்டு கிளம்பி வந்தவ திருப்ப எப்படி சாப்பாடு ஊட்டினா வாங்கிக்கிறா, கட்டி பிடிச்சா கம்முன்னு இருக்கிறா. எனக்கு ஒன்றும் புரியலையே. இவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு 1 மாதம் ரொம்ப அதிகமோ, 2 நாள் போதும்னு நினைக்கிறேன். நம்ம திறமை அப்படி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் ஹாலில் உட்காந்துக்கிட்டு, ஏய் ஒயன் என்னடி கட்டி பிடிச்சா கம்முன்னு இருக்கா, சாப்பாடு ஊட்டினா வாங்கிக்கிறா, உனக்கு அவனை பிடிக்காது, நீ டிவோர்ஸ் பண்ண போகிற, எதுக்கு இதெல்லாம், ஐயோயோ இதெல்லாம் தப்பு, உனக்கு யாருமே வேணாம், உன்னோட இண்டிபெண்ட் லைஃப் நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் இருக்கும், ஜாலியாக அப்போ தான் இருக்க முடியும். இல்லைனாலுமே இது ஒன்றும் அரேஞ்ச் மேரேஜ் கூட கிடையாது, ஃபோர்ஸ் மேரேஜ், இதெல்லாம் நீ வந்துட்டு ஃபாலோ ஆகவே கூடாது, அவனை உனக்கு பிடிக்கக்கூடாது, பிடிக்கவும் கூடாது, பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க. டக்குன்னு விளாட்லாமா அப்படிங்கிறாரு. அவர் கேட்டதுமே அப்படின்றவீங்க. இவ்வளோ நேரம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எது கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுறீங்க. இப்போ அவரும் சிரிச்சுட்டே என்ன கேம் விளாட்லாம் அப்படிம்பாரு. எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கேம் ப்ளே பண்ணுற கம்ப்யூட்டர் இருக்குல்ல, ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு உட்காந்துட்டு நீங்களும் சாராவும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்களும் டேபிள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கா. செம்ம ஃபன்னாக இருக்குது, உங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதே கிடையாது. உங்களோட அப்பா மாதிரி அவர் கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களோட அப்பாவை பார்த்து தான் கல்யாணம்லாம் வேஸ்ட்டு, எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணியிருப்பீங்க. பட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியில் சேர்த்துன்னே தெரியல. சில டைம் வந்துட்டு உங்கள் தாத்தா மாதிரி ஃபீல் கொடுக்குறாரு, சில டைம் பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி இருக்காரு. ஆனால் அவர் கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஆஃப்டர் 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா டெய்லி இப்படி தான். காலையில் உங்களுக்கு சாப்பாடு அதே மாதிரி தான் அங்கே தூக்கி கரிசத்தை ஊட்டி விடுவார். மத்தியானம் 2 பேரும் ஹாலில் வந்துட்டு கீழே உட்காந்து சாப்பிடுவீங்க. அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தோசைலாம் ஊற்றி கொடுத்தாருன்னா அதே இடத்துல, அதாவது அந்த அடுப்புக்கு பக்கத்தில் ஸ்லாப் இருக்குல்ல, ஸோ அங்கே உட்கார வச்சு தான் சாப்பாடெலாம் ஊட்டி கொடுப்பாரு. நீங்கள் இதே மாதிரி தான் அந்த 1 வீக் பழகிருப்பீங்க. ஆஃப்டர் 1 வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ காலையில் வந்து எழுப்பிட்டுருக்காரு. என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஏய் உன்னோட லீவ் முடிஞ்சுடி, ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆஃபீஸ், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எழுந்து குளிக்க போகிறீங்க. ஸோ குளிக்கிறதுக்கு போகும்போது ட்ரெஸ் எதுவுமே எடுக்காமல் போயிட்டீங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே இருக்குது, டவல்லேருந்து எல்லாமே இருக்குது. யார்டா எடுத்து வச்சா, இவர் தான் எடுத்து வச்சுருப்பாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. சொல்லிட்டே வந்துட்டு என்ன பண்ணுற, ரெடி ஆகிட்டியா இல்லையா அப்படின்னு கத்துறாரு. அதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வரீங்க. வெளில வந்ததுமே கேட்குறாரு, இந்தா லஞ்சு, அப்புறம் தண்ணி, அப்புறம் ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்குறாரு. இதெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் எல்கேஜி போகிறேன்னா அப்படின்னு கேட்பீங்க. ஹலோ, உனக்கு உடம்புல வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், உன் லிப்ஸ் எல்லாம் அடிக்கடி ட்ரை ஆகிட்டே இருக்குது, ஒழுங்காக அதெல்லாம் சாப்பிட்டுக்கேன்னா அப்படிங்கிறாரு. ஏன் லிப்ஸ் ட்ரை ஆகுதா, இவனுக்கு இப்படா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்துட்டுப்பீங்க. ஸோ அவர் தொட்டு பார்த்தா தெரியாது, பார்த்தாலே தெரியும் அப்படிம்பாரா.
சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போக பார்க்க லவக்கட்டின்னு அப்படியே உங்களை வந்துட்டு பின்னாடி இருந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு தூக்கிடுவார். ரிவர்ஸில் போய் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. வீட்டை என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவீங்க. நேராக கிச்சனில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு, இந்தா காலைல சாப்பிடாமே மேடம் போயிடுவீங்களோ, அதான் இந்த லட்சத்தில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு அழகாக இட்லியெல்லாம் ஊட்டி விடுறாரு. நீங்கள் அப்படி ஊட்டி விட்டு அமைதியாக சாப்பிட்டுக்கிறீங்க, எதுவுமே பேசுறதில்ல. ஸோ ஊட்டி விட வரைக்கும் அமைதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படிவீங்களா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு வெளியே வரைக்கும் ட்ராப் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறீங்க, டாட்டாலாம் காட்டிட்டு போகிறீங்க. அவரும் உள்ளே வந்துட்டு இந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவரோட அம்மா கால் பண்ணி நடந்த மொத்தத்தையும் சொல்கிறாரு. நான் இதெல்லாம் பண்ணுறேம்மா, அவள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறா, அவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு அர்த்தமா, இல்லை பிடிக்கலன்னு அர்த்தமா, இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக எடுத்துக்கலான்னு அர்த்தமா, இல்லை சரி வேலைக்கு ஆள் கிடைச்சானேன்னு யூஸ் பண்ணிக்கலான்னு அர்த்தமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்துட்டு டேய் 2 காரணம் தான்டா, ஒன்று அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும் இல்லையா, சரி ஓகே இவன் ஏதோ நமக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான், ஹெல்ப் பண்ண வரைக்கும் வாங்கிக்கலான்னு அர்த்தம், இந்த 2ல் ஏதோ ஒன்றா தான்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 2ல் எதுன்னு தெரியாமல் தான் நான் ஒன்றை கேட்குறேன், நீ அதையே திருப்பி என்கிட்ட சொல்கிறியா, போய் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாரு. இப்போது சாரா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஆல்ரெடி வந்திருப்பா. நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகவும் என்னடி ஆஃபீஸ் வந்துட்டியா அப்படிங்கிறா. பைத்தியக்காரி, ஆஃபீஸ்க்கு 1 வீக் தான் லீவ் சொல்லியிருந்தேன், சொல்ல மாட்டியா ஆஃபீஸ் இருக்குன்னு அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் உனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, உன் வீட்டுக்காரர் வேறு கூட இருந்தார், நான் என்னடி சொல்கிறது அப்படின்னு அவ கேட்பாளா. அவர் தாண்டி எனக்கு சொல்லி எழுப்பி அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக்கை வைக்கிறீங்க. ஸோ அவளும் உங்கள் லஞ்ச் பேக்கை பார்க்குறா. என்ன புதுசாக லஞ்ச் பேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குவாளா. அவர் தான் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. உடனே அவள் எடுத்து உள்ளே பார்க்குறா. பார்த்தா எல்லாம் அழகாக பர்ஃபெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க. என்னடி இது, இதெல்லாம் நீ சமைச்சியா, எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்பாளா. நான் எங்கே சமைச்சேன், அவர் தான் சமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் சமைச்சு கொடுத்தாரா, அதே நீ வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறா. சாப்பிட்டும் வந்தேன் அப்படிம்பீங்க. என்னடி நடக்குது, என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சா, சமைச்சு கொடுத்தாருங்கிற இதெல்லாம் பண்ணுறாருங்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவர் சமைச்சு கொடுத்தாரு, எனக்கு ஏதோ என் தாத்தா கூட இருக்கிற ஃபீல் வந்துச்சு, அதனால அமைதியாக இருக்கேன், மற்றபடி 1 மாதம் கழிச்சு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போகிறேன் அப்படிம்பீங்க. டிவோர்ஸ் கொடுக்குற முகரைப்பார். அந்த தாலியை கூட கழட்டு மனசு வராமல் கழட்டு வா வேணாமான்னு எது என்கிட்ட சும்மா சீனு போட்டுட்டு தெரிஞ்சா, என்ன பயமுறுத்திட்டு தெரிஞ்சா. ஆனால் உனக்கு தோணியிருந்தா நான் வேணான்னு சொன்னாலும் நீ கழட்டி இருந்திருப்பேன், பட் உனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணி விட்டாரா. உங்களுக்கே குழப்பமாக இருக்குது. ஒரு வேளை எனக்கு இது பிடிச்சிருக்கா, சோறாக்கி போட்டால் யாருக்காவது பிடிக்குமா என்ன, இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டால் பிடிக்குமா என்ன, இதுக்கெல்லாம் மயங்குறாளா நமக்கு இந்த கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது, இது ஃபோர்ஸ் மேரேஜ் பையன், உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதனால் இதுக்கெல்லாம் நீ ஃபாலோ ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க. இப்படி தான் சாயந்தரம் ஆகிடும். அவளும் வந்துட்டு சரி வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரா. அப்போ நீங்களும் இங்கே பாரு, இது ஃபோர்ஸ்டு மேரேஜ், இதுக்கு வந்துட்டு நான் ஃபாலோ ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பல கதை பேசிட்டு வர. பார்ப்போம் அப்படின்னு அவள் சொல்லி வாய மூடல. வந்துட்டு பேபி அப்படின்னு கூப்பிடுவார். டக்குன்னு திரும்பி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல இழுத்துட்டு அப்படின்ட்டு ஹாய் காட்டிட்டு இருக்கிறீங்க. சாரா பார்க்குறா. அடா அல்ப எல்லாம் சீனா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்க. வந்துட்டு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கையை அசைப்பார். ஸோ நீங்கள் குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு பக்கத்தில் போய் நிற்க. தேவும் உங்கள் கையில் இருக்கிற அந்த லஞ்ச் பேக் இருக்குல்ல, ஸோ அது ஹேண்ட்பேக்கெல்லாம் வாங்கி காரில் வச்சுட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. நீங்களும் உள்ள ஏறி உட்காந்துக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரும் உள்ள ஏறி உட்காந்துட்டு அந்த விண்டோ கிளாஸ் இருக்குல்ல அதை இறக்கி விட்டுட்டு சாராக்கு அப்படியே 2 பேர் பாய் காட்டிட்டு இருக்கிறீங்க. அவள் பார்க்குறா, என்ன நடக்குதுங்க, இவ்வளோ நேரம் பிடிக்கல வானான்னு சொல்லிட்டு இருந்தா, வந்து வானு கூப்பிட்டதும் ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டா, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை அங்கே பாவம் பார்த்துட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ட் 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வந்து எப்படி போச்சு உன்னோட டே அப்படின்னு கேட்பாரா. அது நல்லா போச்சு, சரி அது இருக்கட்டும், இன்றைக்கி என்ன கேம் விளாட்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவரும் இன்றைக்கி நான் ஒரு புது கேம் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன், ஸோ அது ப்ளே பண்ணலாம் அப்படிம்பாரு. நிஜமாவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, 2 பேர் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதுமே அவர் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுவார். பார்த்தா முன்னாடியே வந்துட்டு அந்த சோஃபா கிட்ட பக்கத்தில் இருக்கிற டேபிளில் ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பண்ணி பார்த்தா என்னமோ இருக்குது. அப்போ கேட்குறீங்க எல்லாம் என்னது அப்படின்னு. இது 3D கேம்,
நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்கள் கண்ணிலலாம் மாட்டி விட்டு கையில் வேற கத்தி மாதிரி எதையும் கொடுக்குறாரு. ஸோ அந்த இது கிளாஸ் போட்டு பார்க்கும்போது அது ஒரிஜினல் கத்தி மாதிரியே இருக்குது. கழட்டிட்டு பார்த்தா நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. என்னது ஒரிஜினல் கத்தி மாதிரி தெரியுது, ஆனால் பார்த்தா பிளாஸ்டிக்காக இருக்குது, என்ன கேம் இது அப்படின்னு கேட்க, இதுவா, இது ஒரு சண்டை நடக்கிற மாதிரி கேம், எனக்கு இது ப்ளே பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் சிப்ளிங்ஸ் எல்லாம் யாரும் இல்லையா, அதனாலேயே விட்டு வச்சுருந்தேன். பட் இப்போ தான் நீ இருக்கல்ல அப்படின்னு கேட்பாரா. நான் என்ன உனக்கு தங்கச்சியா அப்படின்னு கேட்குறீங்க. ஹே, தங்கச்சின்னு சொல்லலை, அதாவது எது தோணுனாலும் கூட நமக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி நீ இருக்கல்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் வந்து அது விளையாடுறீங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் செம்ம ஃபைட் 2 பேர்த்துக்கும் நடக்குது. நீங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹாலு வீடு, ஆனால் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நின்று சண்டை போடுற மாதிரி இருக்குது அந்த கண்ணாடி மாட்டிட்டு இது பண்ணும்போது. ஸோ இப்படி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டே வந்துட்டு அந்த கத்தியை வச்சு உங்களை ஒரு மாதிரி பின்னாடி இருந்து அப்படியே கழுத்துக்கிட்டு கத்தி வச்ச மாதிரி பிடிச்சிருவாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்னவன் கொல்ல போகிறானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அவர் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்கும்போது அவர் உங்களுக்கு எப்படி தெரிவார்னா அந்த போருக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறாரு. அவர் கண்ணுக்கு நீங்களும் அதே மாதிரி தான் போருக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி தெரியுறீங்க. 2 பேரும் அப்படி பார்த்துட்ருக்க. அவர் மெதுவும் கிட்ட வருவார். ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு அவர் கிட்டே போவீங்க. அப்போ உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்க, நீங்களும் ஹக் பேக் பண்ணுறீங்க. அப்போட்டே கேட்குறாரு, உண்மை சொல்லு, உனக்கு என்னையவே பிடிக்கலையா, இல்லை உன்னை கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த காரணத்தினால என்னை பிடிக்காத மாதிரி நடிக்கிறியா, என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக அவரை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவரும் எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. நீங்கள் எதுவுமே சொல்ல அந்த கல்நாளில் போட்டிருக்கிற அந்த கேம் எல்லாம் விளையாடுவீங்களா, அதெல்லாம் அப்படியே கழட்டி வச்சுட்டு அமைதியாக போய்ட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரும் எதுவும் கேட்கல. இப்படி நைட் டின்னர் சமைச்சு முடிச்சாச்சு. ஏன் சாப்பிடுவா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை வானா அப்படின்றவீங்க. ஒரு 2-3 days இப்படி தான் ரூம் விட்டு வெளியே வரல, ஆஃபீஸும் போகலை. என்ன தாண்டி உன் பிரச்சனை, உள்ளேயே என்ன தான் பண்ணிகிட்ருக்குற, நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன், நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு கேட்பாரு. ஆனால் நீங்கள் அவர் என்ன கேட்டாலும் வாயை பேச மாட்டேங்கிறீங்க, உள்ளேயே இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணுச்சோ சடனாக ஒரு நாள் உங்ககிட்ட வந்துட்டு, நான் இங்கே இருக்கிறது தான் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நான் கிளம்பிடுறவன், நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், எனக்கு புரியுது, நீ மேபி ஜஸ்ட் என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஒரு கொஞ்ச நாள் பார்த்துருக்க, பட் நான் உன்கிட்ட அன்றைக்கி அப்படி கேட்டங்காட்டிக்கும் உனக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், உனக்கு டிவோர்ஸ் தானே, நான் அப்ளை பண்ணிடுறேன், பேப்பர் வரும், நீ சைன் மட்டும் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீங்கள் அப்படியே வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டுருக்குறீங்க. ஸோ போகும்போது சாரா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுவார் அவரோட வீட்டுக்கே. ஒரு மாதிரி தான் இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் கொஞ்ச நாள் நீங்கள் நல்லா தான் அவர் கூட பழகிட்டு இருந்திருப்பீங்க. அவர் அந்த கேள்வி கேட்டது தான், ஏன்னா அவருக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல, அதனால கேட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கவும் ஓகே அவளுக்கு பிடிக்கல போல், நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிடுறாரு. வீட்டுக்கு போகவும் அம்மா கேட்குறாங்க, எங்கடா இத்தனை நாள் மீட்டிங்கா, எப்படி அழைச்சி போய்க்கிறப்பாரு, சரி வா முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தா, இல்லைம்மா பசிக்கலன்னு சொல்லிட்டு போய் படுத்துப்பாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க. சாரா வந்து கதவு தட்டுறா, ஏய் நான் தாண்டி கதவு தர, முதல்ல கதவு தர அப்படிங்க. நீங்களும் கதவு திறக்கிறீங்க. ஸோ கதவை திறந்து அடுத்த கையோட பலான்னு ஒரு அறை வாங்குறீங்க. ஸோ சாரா தான் அரைஞ்சிருப்பா. நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அவளே பார்த்துட்ருக்க. எதுக்கு அரைஞ்சன்னு தெரில அப்படின்னு கேட்குறா. ஏண்டி நீ எதுக்கு நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு அவளும், பின்ன உனக்கு கொஞ்சம் வாங்கலவன், என்ன தான் நினச்சிட்ருக்க, உன்னால் ஒரு முடிவில் தெளிவாக இருக்க முடியுதா, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லையா, தேவை பிடிக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் எதுவுமே சொல்லலை. எனக்கு செட் ஆகாதுடி, என்னை ஃபோர்ஸ் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க, என்னால் அந்த கல்யாண லைஃப்பில் வாழ முடியாது, எனக்கே சொல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, நான் எப்படி ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படி ஹாப்பியாக இருப்பியா, அப்போது அவர் டெய்லியும் நான் ஆஃபீஸில் ஈவினிங் பிக்கப் பண்ண வரும்போது அப்படி ஓடுவா, ஓடி போயிட்டு சிரிச்சிட்டு பேசுவியே, என்னத்துக்கு, பிடிக்காம தான் அப்படி ஓடுனியா, அவரை பார்த்ததும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ஓடுவியே, ஏன் அப்படி ஓடின, ஏன் அப்படி ஓடுவ அப்படின்னு கேட்குறா. அது அப்படிங்கிறீங்க. சரி சாப்பாடு ஊட்டி விட்டாருன்னு சொல்கிறே, ஜஸ்ட் உனக்கு பிடிக்காத கல்யாணம், ஊட்டி விட்டா எதுக்கு வாங்கிக்கிற, எதுக்கு தாத்தா சென்டிமெண்டலாக உள்ள எடுத்து பேசுகிற அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்களும், என் தாத்தா மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு, அந்த கம்ஃபர்ட் கிடைச்சிதுன்னு சொன்னேன், அதுக்காக எனக்கு அவரை பிடிக்குதுன்னு நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவீங்களா. சரிடி ஓகே, அப்போது நாளைக்கு நான் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட்டு
அதாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? நீ போகிற, அவனும் இதே மாதிரி ஊட்டி விட்டா வாங்கிப்பியா அப்படின்னு கேட்குறா. அது எப்படி எவன் ஊட்டி விட்டாலும் வாங்கிக்க முடியுமா அப்படிங்கிறீங்க? அது என்ன எவன் ஊட்டி விட்டாலும் வாங்கிக்க முடியாதுங்கிற? அப்புறம் அவர் உனக்கு எவனோ தானே, எதுக்காக அவர் ஊட்டினா மட்டும் வாங்கிக்கிற? ஆ, தாத்தா அதாவது சாப்பாடு ஊட்டி விட்டால் தாத்தா ஃபீல் வருதுன்னா எவன் ஊட்டினாலும் உனக்கு அந்த ஃபீல் வரணும், அதே அவர்கிட்ட மட்டும் வருதுங்கிற அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. சொல்லுவேன், ஏதாவது பேசு, எனக்கு டென்ஷன் ஆகுது. அவர் இன்னைக்கு கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? நான் என் வீட்டுக்கே போகிறேன், அவங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல, நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, அதனால் அவங்களாவது ஹாப்பியாக இருக்கட்டும், நீங்கள் கூட போய் இருங்க, கொஞ்ச நாள் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனார். நிஜமாக சொல்லு, உனக்கு அவரை பிடிக்கலனா எதுக்கு அவர் கூட இருந்த? சொல்லு. அவர் உன்னை ஹக் பண்ணும்போது உனக்கு அது ஃபோர்ஸ் மேரேஜ் அப்படின்னு தோணலை, அவர் கூட நீ விளையாடும்போது உனக்கு அது ஃபோர்ஸ்டு மேரேஜ் எனக்கு இவனை பிடிக்கலன்னு தோணலை, சமைச்சு கொடுக்கும்போது தோணலை, உன் கூடவே தூங்கும்போது தோணலை, எந்நேரம் கூடவே இருக்கும்போது உன்னை பிக்கப் பண்ணும்போது உனக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கும்போது ஈவன் நீ குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவல்ல, அப்போல்லாம் உனக்கு இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் எனக்கு பிடிக்காதுன்னு தோணலை. பட் அவர் கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கும்போது மட்டும் உனக்கு தோணுச்சா இது ஃபோர்ஸ்ட் மேரேஜ் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே நின்றுட்டுருக்க. இவ்வளோ கல்நெஞ்சுக்காரியாக இருக்காத. உனக்கு கோபம் உன்னோட அம்மா அப்பா மேலே தான், அவர் மேலே இல்லை, அது முதல்ல புரியுதா அப்படிங்கிறா. இல்லை, அவர் மேலே எனக்கு கோவம் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. லூஸ் மாதிரி பேசாதவன், நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. எங்கே போகிற அப்படின்னு கேட்பீங்க. உன் கூட எனக்கு என்ன வேலை, உன் கூட இருந்தானா நானும் இந்த மாதிரி கல்நெஞ்சுக்காரி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா எப்போவுமே சாரா உங்கள் சைடு தான், நீங்கள் தப்பே பண்ணாலும் உங்கள் சைடு தான் இருப்பா. பட் ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட இருந்தால் உன்னை மாதிரி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. உட்காந்து அழுகுறீங்க. டே போனதுனால இல்லை, சாரா போனதுனால அழுகுறீங்க. என் ஃப்ரெண்டே இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறா, நான் தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, இன்னும் இந்த டைம் இப்படி பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 2-3 நாள் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாராவுக்கு என்ன தான் அப்படி சொல்லிட்டு போனாலுமே நீங்கள் திருந்துட்டும் எதனாவது மனசை மாற்றுன்னு சொல்லிட்டு போயிருப்பா. இருந்தாலும் மனசு கேட்காம சரி போய் பார்க்கலாம், ஆஃபீஸ் வர பிள்ளை வரலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறா. பார்த்தா வீட்டில் ஆளை காணோம். ஒயின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடினா எங்கேயுமே இல்லை. உடனே டேக்கு கால் பண்ணுறா. நம்பர் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்துருப்பா. ஸோ டேவும் சொல்லுங்கள் சாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே வைனை காணோம், பார்த்தீங்களா எங்காவது அப்படின்னு கேட்குறா. காணுமா, தெரியலையே, இங்கெங்கேயும் வரலையே அப்படிங்கிறாரு. ஸோ சாராவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அவள் வேற அன்றைக்கி அப்படி தனியாக அவங்கள விட்டுட்டு போனால, நம்மளால தான் ஏதோ பண்ணிக்கிட்டாளா, வீட்டில் போட்ட மாதிரி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி அப்படியே இருக்கிறாளா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி, ஆன்ட்டி அப்புறம் ஒயின் என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா. அவள் என்ன பண்ணுறா, நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறா, கல்யாணம் பண்ணி பிஸி ஆகிட்டா போல். ஆனால் என் மேலே தப்பு இருக்குமா, அவகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஏமாற்றி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணல, அதனால தான் பேச மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, அவள் அத்தை ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்காங்க, எல்லா டைமும் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறாங்க. என்ன அவகிட்ட பேச முடியலையே தவிர அவள் அங்கே இருக்கிறாங்க நிம்மதியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வைக்கா. இவளுக்கு பக்குனுக்கு. ஸோ டேக்கிட்ட சொல்கிறா, இது மாதிரி அவள் வீட்டுக்கும் போகலை, இங்கேயும் இல்லை, ஆஃபீஸ்க்கும் வரல, எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிடுவா. ஸோ டே சாரா அழுகாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வர 2 பேர் தேடலான்னு சொல்லி. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. சாரா பார்த்துட்டு, காரில் வேணாம், டக்குன்னு எல்லா பக்கம் தேட முடியாது, நான் ஸ்கூட்டியில் வந்திருக்கேன், இதெல்லாம் போய் தேடலாமா அப்படின்னு கேட்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேவும் பின்னாடி ஏறி உட்காந்துக்கா. சாரா அப்படியே வண்டி ஓடி இருக்கிறா. அவர் எல்லா பக்கம் தேடுறாரு, இவ்வளோ எல்லா பக்கம் தேடி இருக்கிறா. கிட்டத்தட்ட காலையில் 10 மணிக்கு வீட்டில் போய் பார்த்துருப்பா. அப்போருந்து தேட ஆரம்பிச்சுவீங்க தான். நைட்டு 11 மணி ஆகுது. டேவோட வீட்டிலேருந்து வேறு ஃபோன் பண்ணிட்டே இருக்குது. இவர் அட்டனே பண்ணலை. அம்மா வேறு ஒருக்கா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டென்ஷனில் ஃபோன் அப்படியே சைலண்ட்டில் போட்டு வச்சிட்றாரு. 11 மணிக்கு மேலே ஆகவும் டேக் ஒரு மாதிரி இருக்குது. சாரா நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. எப்படி உங்களை மட்டும் தனியாக விட்டு போகுது, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, நான் தேடுவேன் அப்படிம்பாலா. நான் போய் தேடுறேன், நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, காலையில் நீங்கள் போய் தேடுங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெஸ்ட் எடுப்பீங்களா, அவளை காணாங்கிற ரெஸ்ட் எடுப்பீங்களா அப்படிங்கிறா. ஐயோ உங்ககிட்ட என்ன சொல்கிறது எனக்கு தெரியலம்மா, என்னாலே ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, நானும் போய் தேடுறேன், என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், நான் அவளை விட்டு போகிறேன்டா உன்னை அவள் கூட இருக்க சொன்னேன், நீயும் போய் இந்த மாதிரி திட்டுவியா,
அவளுக்கு ஒன்று தானே பிடிக்கும். என் வீட்டை விட்டு வரும்போது கூட என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு போனான். அந்த நம்பிக்கையில் தான் அவள் பின்னாடி கூட நான் வரல தெரியுமா அப்படிங்கிறாரு. எனக்கு மட்டும் என்னங்க தெரியும், உங்களுக்காக தாங்க நான் அவகிட்ட பேசினேன் அப்படின்பா. சரி 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 அழாதீங்க, போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க முதல்ல. இதுக்கு மேலே எங்கே தேட முடியாது. நான் நாளைக்கு தேடி பார்க்கலாம், கிடைக்கலன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு போகிறா. வீட்டில் போயிட்டு ஓன்னு அழுக. பாதி தூரம் கூட போயிருக்க மாட்டார். பட் அவளை அப்படி விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லாமல் திரும்ப அங்கேயே வந்துட்டு சாரா கீழே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். கிடச்சிட்டாளா அப்படின்ட்டு ஓடி வரா. வந்து பார்த்தா ஆளை காணோம். எங்கெங்க ஒயன் அப்படின்னு கேட்பாளா. அவள் என்ன கிடைக்கல. இந்த நிலமையில நீங்கள் தனியாக இருக்கிறது எனக்கு சரின்னு படலை. எங்கள் வீட்டுக்கே வாங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, அம்மா இருப்பாங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ வீட்டில் போயிட்டு கரெக்டாக அந்த பைக்கில் நிறுத்தும் போது, அதாவது இவரோட கார் வந்துட்டு இருந்திருக்காதுல்ல, ஸோ சாராவோட பைக்கில் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சாராவோட பைக்லேயே வந்துட்டு போயிட்டு ஹார்ன் அடிக்கிறாரு கேட்டை திறக்க சொல்லி. ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கா. அவரோட அம்மா வரவே இல்லை. என்னடா அதுன்னு சொல்லிட்டு திரும்ப நல்லா ஹார்ன் அடிக்க இப்போ கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. 2 பேரும் வந்துட்டு பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தா கதவு திறந்துட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஒரே ஷாக் 2 பேர்த்துக்கும். அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. சாரானா பைக்கிலேருந்து அப்படியே இறங்கி கீழே நின்றுட்டுருக்கா. நீங்கள் அவங்க 2 பேர்த்த பார்த்து பயங்கர ஷாக்கு. என்னது கள்ள தொடர்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. உடனே ஒரே அத்தை அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. உங்களோட அத்தை ஓடி வந்துட்டு என்னடி ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அத்தை இங்கே பாருங்க அத்தை, என் ஃப்ரெண்டு கூடயே இவர் கள்ள தொடர்பு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறீங்க. அடக்கடவுளே, இவன் என்ன உன்னை பார்க்குறேன்னு தானே சொன்னான், இன்னும் இந்த பிள்ளை கூட வந்திருக்கான் அப்படின்ட்டு ஓடி வராங்க. ஓடி வரவே அந்த விளக்குமாறு சைடில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு கேட்டை திறந்து வந்து அப்படியே டேப் போட்டு மொத்திட்டு இருக்கிறாங்க. இதில் 2 அடி சாராவுக்கும் சேர்த்து விழுகுது. 2 வாழ்க்கையுமே கெடுக்கிறியா நீன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு ஒன்றுமே புரியல. ஓய் நீங்கள் எப்படி சொல்லிட்டு டே கேட்குறாரு. அவளும் நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்குறா. ஓ, நான் இங்கே இருக்கிறது தான் உங்களோட இடத்துக்கு பிரச்சனையா? அட பாவீங்களா 2 பேரும் எப்போ இருந்து இன்னும் இந்த இடத்துல இப்போ கூட வர. நான் போய் உன்னை நம்பி இங்கே வந்த பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாக அடிச்சுட்டு நடு ரோட்டில் உட்காந்து நைட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ தேவோட அம்மா தான் வந்து உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. ஐயோ நீ கவலைப்படாதம்மா, இதுங்களை நான் என்னென்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க வரும்போது அப்படியே பிடிச்சிக்கிறாரு. மா என்னம்மா நடக்குது, இவ எப்படிமா எங்கே வந்தா அப்படின்னு கேட்க, டேய் உன் பொண்டாட்டிடாவா, ஏன் வந்தா எப்படி வந்தான்னு கேட்குறா. வந்தாலுன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லுவாங்களா. அம்மா இந்த பைத்தியக்காரி காணண்டாமா, நாங்கள் 2 பேரும் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கிறோம், இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கிறோம், இவங்க எப்போம்மா வந்தா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்கள் 2 பேத்துக்கு புரியுது. அட இவளை காணம் தான் தேடினீங்களா அப்படின்னு. சாரானா அழுகுறா. எங்கேயே போனேன், ஏன்டி என்னை பார்த்து இப்படி சொல்கிற, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா, எனக்கு நீ அது சொன்னது கூட பெருசில்ல, சொல்லாமல் ஏடி வந்த, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டு அழுகுறா. நீங்கள் உடனே போய் சாராவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு உடனே போய் தப்பாக நினச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவள் வந்துட்டு பரவாயில்ல விடு, நீ இங்கே தான் இருக்க, நீ காணோம் எங்கேயோ போயிட்டேன்னு பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்க. பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் என்னோட கேரக்டரே சந்தேகப்பட்டாலே சண்டாளி அப்படின்னு பார்த்துட்ருப்பாரு. இப்போ அப்படியே தான் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. நீங்கள் திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, நடுவில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் சாரா, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அத்தை உட்காந்துருக்காங்க. இப்போ எதுக்கு அந்த பிள்ளைய அப்படி பிடிச்சி உட்கார வச்சுக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அன்றைக்கி என்னமோ அவ்வளோ டைம் நான் பேசுகிறப்போ 3 நாளாக வீட்டு விட்டு வெளில வராமல் இருந்தேன், இன்றைக்கி எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்பாரு. அது வந்து அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்து சாரா, ஏண்டி நான் அவ்வளோ சொன்னேனே, அப்போல்லாம் நீ போகாமல் இவன் மட்டும் எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு கேட்குறா. அதுக்குமே அது வந்து அப்படிங்கிறீங்க. ஸோ டேவோட அப்பா கரெக்டாக வரவும் என்ன வந்து போய் அதான் பிள்ளை வந்துடுச்சுல்ல, சும்மா ஆளால் கேள்வி கேட்டுட்டு. முதல்ல நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு நம்மளும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். என்னதான் அவங்க அம்மா அப்பா அப்படி சொல்லியிருந்தாலும் அவளை நம்ம நேரில் பார்த்து பேசாமல் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. அவள் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவள் கோவப்பட்டதுலையும் தப்பு இல்லை. அதனால் தேவையில்லாமல் எந்த கேள்வியும் மருமக பிள்ளை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கூப்பிட்டு போய் நீ உள்ளவே தூங்குமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நீங்களும் சரிங்க மாமா அப்படின்ட்டு போயிடுறீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இத்தனை பிரச்சனை பண்ணி விட்டுட்டு ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் போயிட. இந்த பக்கம் சாரா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்பா. இல்லை நீ இன்றைக்கி இங்கேயே 2 நேரத்தில் எங்கே போகிற அப்படின்ட்டே சொல்லுவாரா. எதுக்குங்க உங்கள் பொண்டாட்டி என்னை சந்தேகப்படுறதுக்கா, நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு எஞ்சி போவா. அப்போ உங்களோட அத்தை தான் அது அவள் ஏதோ ஒரு மாதிரி டிப்ரெஷனில் அப்படி பண்ணிட்டாம்மா. காலையில் வந்ததுக்கப்புறமா அவள் வந்துட்டான்னு சொல்கிறதுக்கு எவ்வளவோ ஃபோன் பண்ணேன், ஆனால் இவன் எடுக்கவே இல்லையா, அதனால தான் அவள் என்னென்னமோ யோசிச்சிருந்துருப்பா அப்படின்னு சொல்லவும், இவளை தேடிட்டாம்மா நான் ஃபோன் எடுக்கலை, வேணா அவள் ஃபோன் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறாரு. அவள் ஃபோன் இங்கே வரும்போது சாக்கடையில் விழுந்துருச்சுடா,
அவள் வந்து நேராக என் காலில் விழுந்தாளா, அவள் ஃபோனு கையில் வச்சுருந்து சாக்கடையில் போட்டா. அந்த ஃபோனை எடுத்து பார்த்தோம், ஒன்றும் பண்ண முடியல. கடையில் கொடுத்துருக்கோண்டா ரெடி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. இது வேறையா? சரி சாரா நீ போய்ட்டு தூங்கு போ, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரூமில் போய்ட்டு சாரா தூங்குவா. இப்போ டே வந்துட்டு ரூமுக்கு வராரு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பீங்க. ஸோ டே பாட்டுக்கு வராரு, அமைதியாக வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு அப்படி பார்க்குறீங்க, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்டார்டிங்கில் அவர் கேட்ட மாதிரி. அப்போ அவரும் என்னத்தை பேச சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்க, நீங்கள் என்ன இது பழி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்பீங்களா. நான் பழியெல்லாம் வாங்கலை, ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது வந்திருக்கலாம்ல, எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, நான் இங்கே வருவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தோம். பாவ எவ்வளோ பதறி போயிட்டு அழுதுகிட்டே இருந்தா, அவளை பற்றி சந்தேகப்படுற அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டோம், அவள் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தும்போது வாய் பொழுது நின்றுருந்தா, அதனால கொஞ்சம் பயந்துட்டேன், மற்றபடி சந்தேகம் பண்ணணும்லாம் கிடையாது அப்படிவீங்களா. சரி படுத்து தூங்கு அப்படிம்பாரு. தூங்கணுமா அப்படின்னு கேட்பீங்களா. அப்புறம் தூங்காமல் மனுஷனுக்கு அழிஞ்சு டயர்டாக இருக்குது, மறுதே தூங்க ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. நீங்களும் தூங்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு தூக்கம் வரலன்னா நீ தூங்காத சாமி, என்னால் முடியல, உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, வேலை செஞ்சிருந்தா கூட இத்தனை வலி இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குப்புற படுத்துக்க. நீங்கள் அவர் மேலே எப்படி படுத்துப்பீங்க. என்னடி அப்படிம்பாரா. அது தூங்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன ஒரு மாதிரி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே லைட்டாக உங்களை பார்க்குறாரு, தலையை இது பண்ணி சாச்சு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்க. எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு கேட்பாரா. இல்லை தூங்கணுமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. வேற என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்பாரா. அப்போ நீங்களும் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறீங்க பாருங்கள். அவருக்கு வருது பாருங்கள் கோவம். ஏண்டி காலையிலேருந்து ரோடான்னு தெருவா நாயின் மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கேன், உனக்கு விளையாடணுமா இப்போது என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நான் எந்த விளையாட்டு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்பீங்களா. இங்கே பாரு, என்னாலலாம் எந்த கேமும் விளையாட முடியாது, என்கிட்ட இந்த வீட்டில் கேமிங்கே இல்லை, இருந்த ஒன்றையும் அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு வந்துட்டேன், என்கிட்ட இங்கே எதுவும் விளையாடுறதுக்கு இல்லை சாமி, உனக்கு அப்படி விளையாடுனா ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு சாரா பக்கத்து ரூமில் தான் இருக்கா, அவள் கூட விளையாடு அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரோட டை இருக்கும்ல, ஸோ டையை பிடிச்சாடி பக்கத்தில் இழுக்கா. என்ன அப்படிங்கிறாரு. ஏன் ஆஃபீஸ் போய்ட்டு வந்தால் ட்ரெஸ் மாற்ற மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்களா. ட்ரெஸ்ஸு டயர்டாக இருக்குது அப்படிம்பாரு. சரி நான் வேணா அப்படிம்பீங்களா. ஏய் என்ன ஒரு மாதிரி போகுது பேச்சு அப்படின்ட்டு தள்ளி உட்கார்றாரு. அப்போ நீங்கள் திரும்ப அவர் பக்கத்தில் போய் உட்காந்துப்பீங்க. எதுக்கடி கிட்ட வர அப்படிம்பாரா. எதுக்கு வருவாங்களாம் அப்படின்னு கேட்பீங்க. திரும்ப அவர் தள்ளி போடுறாரு. ஸோ திரும்ப நீங்கள் கிட்ட போயிருக்க உட்காந்துப்பீங்க. மறுபடியும் ஒரு என் வேண்டாம் சரியில்லை நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புறாரு. ஆக்சுவலாக அவருக்கு கோவமும் இருக்குது, ரொம்ப கோவம் கிடையாது, ஆனால் கோவம் எல்லாமே கிடையாதா, அதனால் அப்படி பண்ணேன். நீங்களும் அவரோட டை பிடிச்சி பக்கத்து டக்குன்னு இழுத்துப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில். அப்போ நீங்கள் கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவரும் இருந்துச்சு தான், ஆனாலும் ரொம்ப கோவம்னு சொல்ல முடியாது, கோவம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. சரி ஓகே கொஞ்சம் கோவம் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி கோவம் இருக்குதா நீ பண்ணுற வேலைக்கு அப்படிம்பாரா. அவர் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள டக்குன்னு நீங்கள் கிஸ் பண்ணிடுவீங்க. அவருக்குலாம் செம ஷாக்கு. என்ன பண்ண அப்படின்னு கேட்க, அது கோவம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் கோவத்தை போக்கணும்ல, அதுக்கு தான் ட்ரை பண்ணேன் அப்படிங்க. இது நல்லா இருக்கே, எனக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் இருக்குது அப்படிங்கிறாரு. திரும்ப நீங்கள் கிஸ் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு 10 தடவை இப்படி சொல்லிட்டே இருப்பார். உங்களுக்கு சளிச்சே போச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாதா சாமி, இதுக்கு மேலே உனக்கு கோவம் வந்தால் வந்துட்டு போகுது, போயா நீ, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துக்க. டக்குன்னு வந்துட்டு அவர் உங்களை உருட்டி பிடிச்சி ஒரு மாதிரி தூக்கி பிடிச்சிக்குவாரா. நீங்கள் இப்போ எதுக்கான இப்படி தூக்கிட்டு இருக்கீங்க, நான் படுக்க தானே போனேன் அப்படிங்க. நான் படுக்க சும்மா தானே இருந்தேன், நீ தானே என்ன இது பண்ணி விட்ட, ஸோ நீ தூங்கினா எப்படி அப்படின்னு சொல்ல. அப்புறம் நேரத்தில் தூங்காமல் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேட்குறீங்க. விளையாடலாம் அப்படிம்பாரு. அதான் ஒரு கேமிங் இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதை வச்சு எல்லாம் வேணாம், நான் உன்னை வச்சு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண வர. போதும் டியர், கண்ணு முள்ளிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, போது கண்ணு முள்ளிங்க, கதை முடிஞ்சு. ஓகே டியர், ஸோ ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு வேறு தெரியல, நான் எப்படியோ கொண்டு போகணும்னு நினச்சேன், அது எப்படியோ முடிஞ்சிருச்சு. மொத்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஓகே டியர், ஸோ ஹாப்பி என்டிங் தான். டடா பாய் சராங்கே.
ஸ்டோரி பிடிச்சிருக்கா?